श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादसेवैकधारकं भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम् தருச்சந்தப்பொழில் தழுவுதாரணியின் துயர்தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே உலகுமழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீரமழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. திவ்ய பிரபந்த தாரையிலே திருச்சந்த விருத்தத்தை அனுபவிப்பதற்காக நாம் அனைவரும் தற்பொழுது கூடியிருக்கிறோம். முதலாயிரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடியது திருச்சந்த விருத்தம் என்கிற இந்த பிரபந்தம். இதை அருளி செய்திருக்கக்கூடியவர் திருமழிசைப்பிரான். அவர் 2 பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். ஒன்று இயற்பாவிலே சேர்ந்ததான நான்முகன் திருவந்தாதி, மற்றொன்று முதலாயிரத்தில் இடம்பெற்றுள்ள திருச்சந்த விருத்தம். முதலாயிரத்தில் நமக்கு தற்பொழுது கிரமப்பிராப்தமாக இருக்கக்கூடியது இந்த திருச்சந்த விருத்தம். அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதை இயற்றிய திருமழிசைப்பிரானுடைய வைபவம் அனைவரும் நன்கு அறிந்ததுதான். ஆகையால் அதிலே செல்லாமல் நேரடியாக இந்த பிரபந்தத்துக்குள்ளே நுழைய வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கும். இருந்தாலும் அதற்கு முன்பு தனியன்களை அனுபவிக்க வேண்டும். தனியன்களை அனுபவித்து அதற்கு மேலே பிரபந்தத்தை நாம் அனுபவிக்க தொடங்கலாம். இந்த பிரபந்தத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தனியன்கள் 2. திருக்கச்சி நம்பிகள் அருளி செய்ததாக சொல்லப்படக்கூடியது 2 தனியன்கள். தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன் வருமூர் கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கும் மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே என்பது முதல் தனியன். 2 தனியன்களிலும் யாரை கொண்டாடுகிறார் ஆசிரியர் என்று கேட்டால், திருமழிசை பிரானை கொண்டாடுவதை காட்டிலும் அவருடைய அவதார ஸ்தலமான ஊரை கொண்டாடுவதுதான் அதிகமாக இருக்கிறது. இந்த முதல் தனியனிலேயாவது திருமழிசை பிரானுடைய திருநாமம் வருகிறது, அவரை பற்றின ஒரு குறிப்பாவது ஏற்பட்டிருக்கிறது. 2வது தனியன்ல பார்த்தா அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் மட்டுமே காட்டப்படுகிறது. ஏன் அதை இந்த இடத்துல இவ்விதமாக அனுசந்திக்கிறோம் என்று கேட்டால், அந்த ஆழ்வாரே நமக்கு கொடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலம், அதை அனுபவிப்பதே பரம உத்தேசியமாக இருக்கிறபடியால் அதையே அனுபவித்து இந்த தனியன்களை ஏற்றுகிறார் ஆசிரியர். அதுல முதல் தனியன் தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர. தாரணி பூமி, பூமியினுடைய துயர் தீர, பூமியில் உள்ளவர்களுடைய துயரம் தீர என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துயரம் போவதற்காக திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன், திருச்சந்த விருத்தத்தை அருளி செய்திருக்கிறார் திருமழிசை பிரான். அவர் இந்த இடத்துல திருமழிசை பரன் என்று அருளி செய்கிறார். ஆக தருச்சந்த பொழில் தழுவு தாரணியின் துயர் தீர திருச்சந்த விருத்தம் செய் திருமழிசை பரன். அவர் வரும் ஊர், அவர் அவதரித்திருக்கக்கூடியதான ஊர் அது என்னதுன்னு கேட்டா, கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கு மணனாரும் திருச்சந்தத்துடன் மருவு திருமழிசை வளம்பதியே. அவர் அவதரித்திருக்கக்கூடிய ஊர் திருமழிசை ஆகிற வளம்பதி என்று அருளி செய்கிறார். திருமழிசை என்று இருக்கக்கூடிய செழிப்பான தேசம், அதுதான் இவர் அவதரித்திருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லி அருளி செய்கிறார். அதில் அந்த திருமழிசையை வர்ணிக்கும் பொழுது 2 விஷயங்கள் முக்கியமாக காணப்படுகின்றன. மணனாரும் அப்படின்னா நல்ல வாசனை வீசுகிறதாம் அந்த இடத்துல. என்ன வாசனை என்று கேட்டால், கருச்சந்தும் காரகிலும் கமழ் கோங்கும், சந்தன மரங்கள் எல்லாம் இருக்கின்றன, அகிர்கட்டைகள் எல்லாம் இருக்கின்றன, கோங்கு மரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றினாலே அந்த இடமே மனம் பொருந்தியதாக இருக்கிறதாம். அதற்கு மேல மற்றொரு விஷயம் காட்டுறார், திருச்சந்தத்துடன் மருவு. திருமழிசை ஆகிற க்ஷேத்திரத்திலே பெருவிராட்டியார் சந்தத்துடன் மிகுந்த விருப்பத்துடன் மருவி இருக்கிறாளாம், பொருந்தி இருக்கிறாளாம். ஆமாம், திருமழிசை பிரானுடைய அவதார ஸ்தலம்னு சொன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பிராட்டிக்கு மிகுந்த ஆதரம் இருக்கும் தானே. ஆகையால் திரு பெருவிராட்டியார் சந்தத்துடன் மருவு, மிகுந்த விருப்பத்தோடு பொருந்தி இருக்கக்கூடியதான திருத்தலம் என்று அருளி செய்கிறார். ஆக இந்த பாசுரத்திலே பூமியில் உள்ளவர்களுடைய துயரம் தீர திருச்சந்த விருத்தத்தை அருளி செய்திருக்கக்கூடிய அந்த திருமழிசை பிரானுடைய ஊர் என்ன தெரியுமா? இதுதான் அந்த ஊர்.
திருமிழிசையாகிற வளம்பதி என்று அருளி செய்தார். இதுதான் முதல் தனியன். தருச்சந்த பொழில் தழுவு அப்படின்னு அந்த தருச்சந்த பொழில் தழுவுன்ற வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் சொல்லலை. அதாவது தரு அப்படின்னு சொன்னா கல்பக தருன்னு சொல்லுவா. கற்பக மரம். சந்தம் அப்படின்னு சொன்னா சந்தன மரம். அப்போ கற்பக மரங்கள், சந்தன மரங்கள், இவற்றை கொண்டதான சோலைகள், அதான் பொழில். அந்த பொழில்களால் சூழப்பட்டதான தாரணி பூமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆக விதமான பூமியில் உள்ளவர்களை காக்க வேண்டும், அவர்களுடைய துயரத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சந்த விருத்தத்தை அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். அவருடைய ஊர் திருமழிசை வளம்பதி என்பது முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரத்தில் ஒரு சரித்திரத்தை காட்டுவதன் மூலமாக அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையை வெளியிடுகிறார் திருக்கச்சி நம்பிகள். உலகுமழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகுதன்ன வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இதுக்கு ஓரிரண்டு நிர்வாகங்கள் உண்டு. இருந்தாலும் சுலபமாக புரிவதற்கு ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டு அடியேன் சொல்லுகிறேன். இந்த இடத்துல புலவர் அப்படின்ற வார்த்தை வருகிறது. புலவர் நல்ல ஞானம் படைத்தவர் யாருன்னு கேட்டா நான்முகன் பிரம்மா. அவர் என்ன பண்ணாராம்? உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க. உலகும் மழிசையும், இந்த உலகத்தையும் திருமழிசையையும் அவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா புகழ்கோலால் தூக்க, ஒரு தராசிலே தூக்கி பார்க்கிறாராம் பிரம்மா. சுவாமி எதுக்காக இவர் இதெல்லாம் பண்ணுகிறார் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க வேண்டும். வசிஷ்டர், பார்கவர், இது முதலான பல ரிஷிகள் அவர்கள் ஒரு முறை பிரம்மாவிடத்தில் சென்று, பிரமணி, நாங்கள் பலவிதமான கிரியைகள் எல்லாம் பண்ண வேண்டும், பகவானை அடைய வேண்டும் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் பண்ணுவதற்கு தகுதியான திருத்தலம் ஒன்று இருக்குமேயானால் அதை சொல்ல வேண்டியது. அதில் இருந்து கொண்டு எங்களுடைய கிரியைகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு அதனால பெற வேண்டிய பலன்களை எல்லாம் பெற பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்ல, அப்போ பிரம்மா இந்த திருமழிசையினுடைய மகாத்மியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாராம்? விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தேவத்தை அவரை கூப்பிட்டு, அவர் தான் பொதுவாக இந்த தேவர்களுக்கு எல்லாம் ஏதாவது பவனங்கள் முதலானவர்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு உபயோகப்படக்கூடியவர், அந்த காரியத்தை எல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடியவர். அவரை கூப்பிட்டு அவர் மூலமாக ஒரு பெரிய தராசை பண்ணுகிறார் பிரம்மா. விஸ்வகர்மா பண்ணுகிறார். அதுக்கு மேல அந்த தராசிலே ஒரு பக்கம் முழு பூமி, மற்றொரு பக்கம் திருமழிசை க்ஷேத்திரம், இது ரெண்டையும் வைத்து தூக்கி பார்க்கிறாராம். அப்போ உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து அதை நல்லா ஆராய்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க. புலவர் இந்த பிரம்மான்னு வைத்துக் கொள்ள வேண்டியது. அவர் தூக்கி பார்க்க என்னாச்சு? உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. நாம் யோசித்து பார்த்தால் ஒரு பக்கம் பூமி, அவ்வளோ பெருசா இருக்கக்கூடிய பூமி ஒரு தட்டுல இருக்கு, மற்றொரு தட்டுல திருமழிசை க்ஷேத்திரமானது இருக்கிறது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக எந்த தட்டு கீழே தாழ்ந்து இருக்கும்? நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய பூமி ஒரு தட்டுல இருக்குன்னு சொன்னா அதுதானே கீழே வந்து இருக்கும்னு சொல்லி நாம் சொல்லுவோம் இல்லையா? அது என்னாச்சு அப்படின்னு சொன்னா புகழை காட்டக்கூடியதான தராசாது அது என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா அது காட்டுகிறது திருமழிசை எந்த தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அது கீழ் நோக்கி செல்கிறது. ஒரு பக்கம் முழு உலகம் இருக்கிறது, அது லேசுபட்டு அப்படி மேல் நோக்கி செல்கிறதாம். அதன் மூலமாக அந்த தராசில் என்ன காட்டப்படுகிறது என்றால், இதோ திருமழிசை க்ஷேத்திரம் இருக்கிறதே அதுதான் பெருமை வாய்ந்தது என்ன தெரிகிறது. ஆகையால் அந்த வளம்பதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருமழிசை இருக்கிறதே அதுதான் உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும், உலகை வைத்திருக்கக்கூடிய அந்த பக்கத்தை காட்டிலும் மானியர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. இந்த பலவிதமான ஜலாசயங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய திருமழிசை க்ஷேத்திரமானது அதுதான் வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது, கனத்து தோன்றி இருக்கிறது. அதனால் தெரியக்கூடியது என்னன்னு கேட்டா பெருமை வாய்ந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பெருமையும் யாரால்னு கேட்டா அங்க எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான், இருக்கவே இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த திருமழிசை பிரானுடைய அவதாரத்தினால அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததான க்ஷேத்திரம் அதெல்லாம் ஏற்பட போகிறது அப்படின்றதை தெரிந்து கொண்டு அந்த தராசு பிரம்மா இதோ திருமழிசை க்ஷேத்திரத்தை இவ்விதமாக காட்டியிருக்கிறார் என்று கொள்வதற்கும் இடம் உண்டு. சரி, இதுதான் ரெண்டு தனியன்கள். அவற்றினுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்தோம். இதற்கு மேல பிரபந்தத்துக்குள்ள நுழைவோம். திருச்சந்த விருத்தம் அப்படின்ற பிரபந்தமே ரொம்ப இனிமையான பிரபந்தம். அதாவது
கேட்பதற்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். பூநீலாய வைந்துமாய் புனர்கணின்ன நான்குமாய் தீநிலாய முன்னுமாய் சிறந்த காலிரண்டுமாய் மீனிலாயதொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்னையார் நினைக்க வல்லரே. இவ்விதமாக சேவித்துக் கொண்டு போனோமேயானால் அவ்வளோ இனிமையா இருக்கும் பிரபந்தம். அது மட்டும் இல்லை, இரண்டாவது பாசுரத்திலிருந்து பார்த்தால் ஆறும் ஆறும் ஆறுமாயோர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் அப்படின்னு சொன்ன அந்த எண்ணிக்கைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு விளையாடி இருப்பார் ஆழ்வார். திருச்சந்த விருத்தத்தினுடைய பெருமைகள்னு சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இன்று நாம் 10 பாசுரங்களுடைய அர்த்தங்களை பார்த்து ஆக வேண்டும். ஆகையால் பாசுரங்களுக்குள்ள நுழைவோம். அந்த பாசுரங்களை அனுபவிக்கும் பொழுதே ஓ அவ்வளவு அர்த்தங்களை உட்கொண்டு ஆழ்வார் அருளி செய்திருக்கிறாரான்னு சொல்லி நமக்கு புரியும். அப்போ அதுல என்ன தெரிஞ்சுடலாம்னா, எவ்வளவு காம்பீரியம் இருக்கு, எவ்வளவு பொருள்களை உள்ளே அடக்கி கொண்டு இந்த பாசுரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார் அப்படின்றத புரிஞ்சிடலாம். அப்போ சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தால் சொல்வதற்கே அவ்வளவு நன்னா இருக்கு, இனிமை அதுல இருக்கு. அதுக்கு மேல பொருள் அவ்வளவு கம்பீரமாக இருக்கக்கூடியது. அந்த பாசுரத்தை அனுபவிக்கும் பொழுது நமக்கே தெரிஞ்சிடும். இதுல முதல் 10 பாசுரங்களை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார் முக்கியமாக இந்த திருச்சந்த விருத்தத்தில் என்ன பண்ணுகிறார், அவதாரிக்கை அப்படின்றதுல சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமழிசை பிரான் அவதரித்திருக்கிறார், பார்கவ முனிவருடைய பிள்ளையாக அவதரித்தார். ஆனா வளர்ந்தது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு பிரம்பறுத்து ஜீவிக்கக்கூடிய ஒருத்தருடைய மகனாக வளர்கிறார். அதை பார்த்தாலே கண்ணனை போலவே இருக்கு இல்லையா? ஒரு பிறவியிலே இரு பிறவியானவர் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு பிறவிதான், ஆனா அதுல 2 ஜென்மங்கள், 2 குலங்கள் இல்லையா? கண்ணன் எங்கே அவதரித்தான் அப்படின்னா தேவகி புத்திரனாக அவதரித்தான். ஆனா வளர்ந்தது எப்படின்னு கேட்டா யசோதா புத்திரனாக இடையனாக அவன் வளர்ந்தான். அதே போலத்தான் திருமிழிசை பிரானுக்கும் 2 நிலைகள். அதுல திருமிழிசை பிரான் 2 நிலைகளிலே இருந்து கடைசியில எம்பெருமானை அடைகிறார், ஆசிரயிக்கிறார். திருமிழிசை பிரான் தமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பேற்றை அனுசந்திக்கிறார். பகவான் நமக்கு எல்லாவற்றையும் காட்டி இருக்கிறான். இதே பேரு அனைவருக்கும் கிடைத்தா நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தாராம். சுத்தி பார்த்த சமயத்துல இவருக்கு முக்கியமாக ஒண்ணு கண்ணிலே பட்டது. மற்றவர்கள் பகவானை ஆசிரயிக்காமல் மற்றவர்களை ஆசிரயித்து அதனால் பலம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் ஆழ்வார். சரி, அவர்களுக்கு எம்பெருமானுடைய பரத்வத்தை உபதேசித்து அவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று முயற்சி செய்தார் ஆழ்வார். ஆனால் ஆழ்வார் உபதேசித்ததுதான் யாரும் பெருசா கேட்டு திருந்துற மாதிரி தெரியல. அப்ப ஆழ்வார் பார்த்தார், சரி அவர்கள் திருந்துகிறார்களோ இல்லையோ, நாமாவது இவ்விதமான நிலையை கொண்டு ஒரு எம்பெருமானிடத்துல ஈடுபாடு கொண்டு இருக்கிறோமே, இதுவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் நினைத்து அந்த பகவானை ஆசிரயித்து மோட்சத்தை பெற வேண்டும் என்று பார்க்கிறார். பகவானை ஆசிரயிக்கலாம் என்று பார்க்கும் பொழுது எந்த இடத்துல ஆசிரயிப்பது, பரத்வத்திலேயா வியூகத்திலேயா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். சேர்விடத்தேன் ஆயினேன் தெரிந்திரைஞ்சுமா சொலே அப்படின்னு சொல்லி மேலே ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். எம்பெருமானே நான் உன்னை எங்க வந்து ஆசிரயிப்பது அப்படின்னு சொல்லி கேட்க எம்பெருமான் அர்ச்சா ஸ்தலங்களை எல்லாம் காட்டி கொடுக்கிறான். அப்ப அந்த அர்ச்சாவதார ஸ்தலங்களை எல்லாம் அனுபவித்து அதுக்கு மேல அந்த எம்பெருமானையே சரணம் அடைந்து தாம் பெறாப்பேறு பெற்றதாக இந்த பிரபந்தத்தினுடைய கடைசியில முடிகிறார். அதுதான் ஆழ்வார் தம்முடைய நிலையை ஒரு விதமாக இந்த திருச்சந்த விருத்தம் அப்படின்ற பிரபந்தத்தில காட்டி கொடுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை அனைவரும் அனுசந்தித்துக் கொள்ள வேண்டியது. கடைசி பாசுரத்துல வரும் பொழுது தாம் மோட்சத்தை பெற்றதை ஒரு விதமாக காட்டி கொடுத்து தான் இந்த பாசுரத்தை, இந்த பிரபந்தத்தை முடிக்கிறார் திருமழிசை பிரான். சரி, அதுதான் இந்த பிரபந்தத்தினுடைய ஒரு விதமான அவதாரிக்கைன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல பகவான் இவருக்கு எல்லா ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க அந்த தமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானத்தை பிறருக்கு காட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தால உபதேசங்களும் செய்வதுண்டு. அந்த பகவானுடைய தன்மையை விவரிப்பதும் உண்டு. இது எல்லாம் இந்த திருச்சந்த விருத்தம் அப்படின்ற பிரபந்தத்துல காண கிடைக்கும். இதுல முதல் 10 பாசுரங்கள் என்ன இருக்குன்றதை இன்று நாம் பார்க்கலாம். இனிமேல் ஊனிலாய வைந்துமாய் புனர்கணின்ன நான்குமாய் என்று ஆரம்பித்து பகவானுடைய ஒரு தன்மையை பற்றி பேசுகிறார் ஆழ்வார். அதாவது எம்பெருமான் இந்த உலகத்துக்கெல்லாம் ஜெகத் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அதாவது உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கான். ஜெகத்தினால் உலகம் தானே. அப்போ ஜெகத் காரணமாக உலகங்களுக்கெல்லாம் காரணமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்றதை பார்க்கிறோம். இல்லையே, இந்த உலகத்துக்கு காரணம் என்னது அப்படின்னு கேட்டா இந்த உலகங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களாலே ஆகியிருக்கிறது. இப்போ காரணம் பஞ்சபூதங்கள் தானே.
அப்படின்னா இல்ல இல்ல, அந்த பஞ்சபூதங்களும் பகவானாலதான் நிர்வகிக்கப்படுகின்றன. அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு விதமான காரணம் யாருன்னு கேட்டா பகவான் தான். இப்ப எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம் என்பதனை காட்ட வேண்டும். ஆக இந்த இடத்திலே பகவான் தான் அனைத்துக்கும் உபாதான காரணம் என்கிற விஷயத்தை காட்டுகிறார். இதுல உபாதான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை சற்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகத்திலே ஒரு பொருள் உண்டாகிறதுன்னு சொன்னா 3 விதமான காரணங்கள் தேவைப்படும்னு சொல்லுவார்கள். எப்பொழுதும் இந்த காரணம் காரியம்னு சொன்னா குடம் தான் வந்துடும். ஒரு குடம் உண்டாகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எது குடமாக மாறுகிறது? மண்ணு குடமாக மாறுகிறது. மாற்றினவர் யாரு? குயவன் மாத்துகிறார். அப்போ அந்த மண்ணு உபாதான காரணம் அப்படின்னு சொல்லப்படும். எது குடமாக மாறுகிறது அது உபாதான காரணம். அதை மாத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டா குயவன். அவர் தான் மாத்தினவர். நிமித்த காரணம்னு அவர் சொல்லப்படுவார். இந்த குயவன் என்னமோ நினைத்தால் அந்த மண் அப்படியே குடமா மாறிடுமா? இல்ல, இல்லையா? அவர் சங்கல்பித்து அதுக்கு மேல அவருக்கு மற்ற பலவிதமான கருவிகள் எல்லாம் தேவைப்படும். அந்த மற்ற கருவிகள் என்னெல்லாம் உண்டோ அது எல்லாத்தையும் சககாரி காரணம் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேண்டியது என்பர்கள். இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஒரு வஸ்திரம் உண்டாருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வஸ்திரத்துக்கு உபாதான காரணம் என்னன்னு கேட்டா பஞ்சு. பஞ்சு தான் இந்த வஸ்திரமாக மாறுகிறது, இல்லையா? அப்ப பஞ்சு உபாதான காரணம். அத இந்த நெசவாளின்னு சொல்றோம். அவர்தான் இதுக்கு நிமித்த காரணமாக இருக்கிறார். அவர் தானே இதை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பித்து அதற்கு மேல இதை உண்டாக்குகிறார். அவர் நிமித்த காரணம். அதுக்கு மேல இதை இவ்விதமாக கொண்டு வருவதற்கு எவ்வளவோ கருவிகள் தேவைப்படும், இல்லையா? அது எல்லாமே சககாரி காரணம் அப்படின்றதுல சேரும். 3 விதமான காரணம் இருக்கா? இந்த உலகத்துக்கு மூவிதமான காரணமும் யாரு அப்படின்னா பகவான் தான் 3 விதமான காரணமும் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. பிரம்மசூத்திரத்திலும் தெரிவிக்கிறார் வேதவியாசர். அதுல பகவான் தான் எல்லா விதமான காரணமாக எப்படி ஆக முடியும் என்கிற கேள்வி வருகிறது. இப்ப பாருங்க, நிமித்த காரணமாக பகவான் ஆகிறான் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள முடியும். அவன் நினைக்கிறான், அவன் நினைத்து இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறான், அவன் நிமித்த காரணம் ஆவான் அப்படின்றத புரிஞ்சுன்றலாம். அவன் உபாதான காரணம் ஆகிறான்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வரும்? சுவாமி, அவனே இந்த ஜெகத்தாக மாறினால் எப்படி மண்ணு குடமாக மாறித்தோ பஞ்சு வஸ்திரமாக மாறித்தோ அந்த மாதிரி பகவான் இந்த உலகமாக மாறினால் அவன் உபாதான காரணம்னு சொல்லலாம். அவன் அப்படி மாறின மாதிரிலாம் தெரியலையே. அப்படின்னா இங்கதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக காட்டுகிறார்கள். பார்க்க வேண்டும், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மற்றொரு பொருளாக மாறுகிறது. அப்ப இந்த பொருளானது உபாதான காரணம், இல்லையா? உலகத்தை பொறுத்தவரையிலும் இந்த உலகம் எல்லாம் பகவானிடத்துல இருக்கிறது. அதாவது எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான். எல்லா பொருளுக்குள்ளும் பகவான் இருக்கிறான், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறான், இல்லையா பகவான்? அப்போ இப்போ இந்த உலகம், இப்போ நாம் பார்க்கக்கூடிய உலகம் இருக்கிறது, இந்த காரியம் அப்படின்னு சொல்லுவா. இது காரியம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். இங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கானா? ஆமா, பகவான் இருக்கான். அப்போ இந்த உலகத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு ஒண்ணு வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த உலகம் இப்படி ஆவதற்கு முன்னாடி பிரளய தசைன்னு இருக்கும், இல்லையா? அந்த பிரளய தசையிலே இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா சூக்ஷ்மமான நிலையிலே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ நாம் பார்க்கக்கூடிய நிலை ஸ்தூலமான நிலை. இங்க இந்த சேத்தனங்கள் அச்சேதனங்கள், சேத்தனன்னு சொன்னா ஜீவாத்மா, அச்சேதனன்னு சொன்னா உடம்பு முதலான இந்த பொருள்கள் எல்லாம், இந்த சேத்தனன் அச்சேதனன் இது எல்லாமே ஸ்தூலமான நிலையிலே இருக்கிறது. இதையும் தனக்கு சரீரமாக கொண்டு தான் அதுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் பகவான். இப்போ இதுக்கு முன்னாடி நிலை பிரளய காலத்துல எப்படி இருந்திருக்கும்னு கேட்டா அப்பவும் இது எல்லாமே உண்டு. என்ன, இப்ப நாம் பார்க்கிற மாதிரி இருக்காது, சூக்ஷ்மமாக இருக்கும். அப்போ சூக்ஷ்மமான சேத்தனா சேத்தனங்கள் இருந்திருக்கும் அந்த காலத்துல. அதுக்கும் அந்தர்யாமியார்னு கேட்டா பகவான் தான் அந்தர்யாமி. இப்போ ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறினால் அந்த பொருளானது உபாதான காரணம் சொல்றோமா? இப்ப பாருங்க, சூக்ஷ்ம சேத்தனா சேத்தனங்களோடு கூடியவனான பகவான் பிரம்மம் ஸ்தூல சேத்தனா சேத்தனங்களோடு கூடியதாக மாறி இருக்கிறது. மாறி இருக்கிறதாமாம்.
அப்போ பகவான் எப்படி இருந்தான்? சூக்ஷ்ம சேதனா சேத்தனங்களோடு கூடியவனாக இருந்தான். இப்போ எப்படி மாறிவிட்டான்? ஸ்தூல சேதனா சேத்தனங்களோடு கூடியவனாக மாறிட்டான் பகவான். அப்போ பகவான் நேரடியாக மாறவில்லை என்றாலும் அப்பொழுது சூக்ஷ்ம சேதனா சேத்தனங்களுக்கு அந்தர்யாமியா இருந்தான். இப்பொழுது ஸ்தூல சேதனா சேத்தனங்களுக்கு அந்தர்யாமியா இருக்கிறான் அப்படின்ற விதத்துல மாறி இருக்கானா? அப்போ இதுதான் தெரிவிப்பார்கள். சூக்ஷ்ம சேதனா சேத்தனங்களுக்கும் பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கிறபடியால் அந்த சூக்ஷ்ம சேதனா சேத்தன விசிஷ்டனான பரமாத்மா அவன்தான் ஜெகத் காரணம், உபாதான காரணம்னு சொல்லிடலாம் அப்படின்னு தெரிவிப்பார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இதுதான் அப்போ பகவான் தான் சங்கல்பித்து உலகத்தை எல்லாம் சூக்ஷ்ம தசையிலிருந்து ஸ்தூல தசைக்கு கொண்டு வருகிறான். அதனால் அவன் நிமித்த காரணம். இதுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் ஸ்தூல சேதனா சேதனங்களுக்கு அந்தர்யாமியாக ஆகிறான். அப்போ இது மாறுகிறது. அப்ப அவன்தான் உபாதான காரணம் என்றும் அழைக்கப்படுகிறான். அதுக்கு மேல அவனிடத்துல இருக்கக்கூடிய ஞானம், சக்தி முதலான குணங்கள், அந்த குணங்களோடு கூடியவனான அவனேதான் சககாரி காரணமாகவும் ஆகிறான் விதமாக சொல்லுவோம். இப்ப பாருங்க, பகவான் தான் உபாதான காரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு என்ன ஒண்ணு காட்ட வேண்டும்? எல்லாத்துக்கும் பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதனை காட்ட வேண்டும் இல்லையா? அதைத்தான் இந்த முதல் பாசுரத்துல காட்டுறார். நாம் பார்க்கக்கூடிய இந்த அண்டத்தையே உண்டாக்கினது பஞ்ச பூதங்களை கொண்டுதான். 5 பூதங்கள். அந்த 5 பூதங்களுக்கும் பகவான் தான் அந்தர்யாமி என்பதனை காட்டுவதன் மூலமாக எம்பெருமான் தான் உபாதான காரணம் என்பதனை முதல் பாசுரத்துல காட்டுகிறார் ஆழ்வார். பூநிலாய வைந்துமாய் புனர்கணிந்த 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாய தொன்னுமாகி. 5 பூதங்கள். முதல்ல பூநிலாய வைந்துமாய். பூ அப்படின்ற வார்த்தை பூ என்று சம்ஸ்கிருத வார்த்தை. அது தமிழ்ல வரும்போது பூ என்று ஆகிறது. இந்த பூவிலே இருக்கக்கூடிய, அதாவது பூமியிலே இருக்கக்கூடிய 5மாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப சில விஷயங்களை இன்னும் பார்க்க வேண்டும் நாம். சிருஷ்டி கிரமத்துல பார்த்தால் முதல்ல பகவான் ஆகாயத்தை உண்டாக்கினானாம். ஆகாயத்திலிருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல்ல ஆகாயத்தை உண்டாக்குறானா, இந்த ஆகாயத்துல ஒரே ஒரு குணம் இருக்கும். என்ன குணம்னு கேட்டா சப்தம் அப்படின்னு சொல்லுவா, ஒலி. அது ஆகாயத்துல மட்டும் இருக்கும். இந்த ஆகாயத்திலேருந்து வாயு உண்டாகும். வாயு உண்டாகும் பொழுது ஆகாயத்தினுடைய குணமான சப்தமும் இருக்கும் வாயுவிலே. அது மட்டும் இல்லாமல் ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லி, இப்ப பாருங்க, ஆகாயம் நம்ம மேல பட்டாலும் நமக்கு தெரியாது, ஸ்பர்ஷமே இருக்காது அதுக்கு. ஆனா வாயுவுக்கு ஸ்பர்ஷம் உண்டு. வாயு பட்டா தெரியறது இல்லையா நமக்கு? அப்போ சப்தம் ஸ்பர்ஷம்ன்ற 2 குணங்கள் உண்டு வாயுவிலே. அந்த வாயுலேருந்து அடுத்து அக்னி உண்டாரதா, அந்த அக்னியிலே 3 குணங்கள். சப்தமும் உண்டு, ஸ்பர்ஷமும் உண்டு, ரூபம், நிறம் அப்படின்றது நெருப்புல உண்டு இல்லையா? வாயுவுக்கு நிறம் கிடையாது, இதுக்கு நிறம் உண்டு. அப்போ சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் அப்படின்ற 3 குணங்கள் நெருப்பிலே உண்டு. இந்த நெருப்பிலிருந்து ஜலம் உண்டாகிறது. இந்த ஜலம் உண்டாகும் பொழுது இதுல 4 குணங்கள் இருக்கின்றனன்னு காட்டப்படுறது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம் அப்படின்னு. ரசம் ஒரு சுவை இந்த ஜலத்துக்கு உண்டு. இந்த காலத்து விஞ்ஞானிகள் வாட்டர் இஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அப்படிலாம் சொல்லுகிறார்கள். ஆனா நம்ம அப்படி ஒத்துக்கிறது கிடையாது. உண்டு, அதுக்கு டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த டிஸ்டில் வாட்டர் டேஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனா நம்ம அப்படி சொல்றது கிடையாது. ஜலத்துக்கு உண்டு. ஜலத்துக்கு என்னெல்லாம் உண்டு? சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம். சப்தம் உண்டு, ஸ்பர்ஷம் அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். அதுக்கு மேல ரூபம்னு சொன்னா உருவம். அதுக்கு ஒரு ஒரு நிறம் இருக்குல்லையே, ஒரு விதமான நிறம் நமக்கு தெரியறது. அது இல்லாமல் ரசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மதுர ரசம்னு சொல்லுவா. அபாஸ்வர சுக்லமான ரூபம். அதாவது ஒரு விதமான வெளுப்பு, பளிச்சுன்னு இருக்காது, அவ்விதமான ஒரு வெளுப்பு, அதுதான் அதுக்கு நிறமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு மதுர ரசம், ஒரு இனிமையான சுவையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இது நம்முடைய கொள்கை. அப்போ 4 குணங்கள் இருக்கின்றன ஜலத்துல. இப்போ கடைசியில் அந்த ஜலத்திலிருந்து உண்டாகக்கூடியது பிருத்திவி. அந்த பிருத்திவியில என்னெல்லாம் உண்டுன்னா இந்த 4 குணங்களும் உண்டு. கூட கந்தம், வாசனை அப்படின்ற குணமும் உண்டு. 5 குணங்கள் உண்டு. இப்போ பாருங்க, பூமியில 5 குணங்கள், வாயுவிலே 4 குணங்கள், அதுக்கு மேல அக்னியிலே 3 குணங்கள். அதாவது பூமியிலே 5 குணங்கள், ஜலத்திலே 4 குணங்கள், அக்னியிலே 3 குணங்கள்,
வாயுவிலே 2 குணங்கள், ஆகாயத்திலே ஒரு குணம் அப்படின்னு சொல்லி வரிசை கிரமத்துல இப்படி பார்க்க வேண்டியது. இதையெல்லாம் திருவுள்ளம் பற்றித்தான் இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. பூநிலாய வைந்துமாய், பூமி நிலாய 5, அந்த பூமியிலே இருக்கக்கூடியதான 5 குணங்கள், அந்த 5 குணங்களுமாக பகவான் இருக்கிறான். அப்ப அர்த்தம் என்ன? பூமிக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். அந்த பூமிக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறதுனால தான் அந்த பூமி, அந்த பூமியில் இருக்கக்கூடிய 5 குணங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. அப்போ அவைகளை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் அப்படின்றது கிடைச்சிடுது. பூனிலாய வைந்துமாய், புனர்கணின்ன 4மாய். புனல் அப்படின்ற வார்த்தைக்கு ஜலம்னு அர்த்தம். அந்த ஜலத்துல இருக்கக்கூடியதான 4 குணங்கள், புனர்கணின்ன 4மாய், அந்த 4 குணங்களுமாய் பகவான் இருக்கிறான். தீநிலாய 3மாய், தீ அக்னி தேஜஸ், அந்த தேஜஸ்ல இருக்கக்கூடியதான மூணு மூணு குணங்கள், தீநிலாய 3மாய். அதுக்கு மேல கால் அப்படின்ற வார்த்தைக்கு வாயுன்னு அர்த்தம். ஆனா அந்த காலுக்கு மட்டும், காற்றுக்கு மட்டும் சிறந்த கால் 2மாய் அப்படின்னு சொல்லி அருளி செய்கிறார். பூமியை சிறந்ததுன்னு சொல்லல, ஏன் இதை மட்டும், வாயுவை மட்டும் சிறந்ததுன்னு தெரிவிக்கிறார் அப்படின்னா, இல்ல இல்ல, உயிர்கள் எல்லாம் வாழ்வதற்கு உபயோகப்படக்கூடியது வாயு தானே. ஆகையால் சிறந்த கால் அப்படின்றார். சிறந்த கால் அதாவது காற்று, அதுல இருக்கக்கூடிய 2 குணங்களுமாய் பகவான் தான் இருக்கிறான். மீனிலாயதொன்னுமாகி, இந்த இடத்துல மீ அப்படின்னு சொல்லி ஆகாயம் காட்டப்படுகிறது. மீனிலாயதொன்னுமாகி, அதில் இருக்கக்கூடிய ஒன்று சப்தம், அந்த குணம், அந்த குணமுமாக பகவான் தான் இருக்கிறான். அது இதெல்லாமாக பகவான் இருக்கிறான், பகவான் இருக்கிறான்னு சொல்லிட்டார். இங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். பகவான் அந்த 5ஆ இருக்கான், 4ஆ இருக்கான், 3ஆ இருக்கான்னா இதுக்கு அர்த்தம் என்ன? பகவான் அவற்றுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான்னு சொன்னா சரி, அவைகளாகவே பகவான் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதனுடைய தாற்பயம் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நம்முடைய வியாக்கியானங்களிலே சாமானாதிகரண்யம், சாமானாதிகரண்யம் அப்படின்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த சாமானாதிகரண்யம் என்பது ஒரு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ 2 வார்த்தைகள் இருக்கின்றன. இந்த 2 வார்த்தைகள், இப்ப பாருங்களேன், ராமஹா சுந்தரஹா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். ராமன் அழகன் வார்த்தைகள் சொல்றோமா? இந்த 2 வார்த்தைகளையும், 2 வார்த்தைகளும் சமானாதிகரணமாக இருக்குன்னு சொல்லுவா. ராமன் அப்படின்றதும் ராமனை சொல்லுகிறது, அழகன் அப்படின்ற வார்த்தையும் அதே ராமனைத்தான் சொல்லுகிறது. இப்ப இந்த 2 வார்த்தைகளுக்கும் சமானாதிகரண்யம் இருக்குன்னு சொல்லப்படும். இந்த சமானாதிகரணம் என்பது இந்த இடத்துல ராமன் அழகன் என்கிற இடத்துல வந்திருக்கிறதா? இந்த இடத்துல வரும் பொழுது 2 பேருமே ஒருத்தர் தான். ராமன் தான் அழகன் அப்படின்றதுனால சமானாதிகரண்யம் வந்திருக்கு, எந்த குறையும் இல்லை. சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, வேற வேற காரணங்களினாலே இந்த சமானாதிகரண்யம் என்பது ஏற்படும். ஒண்ணுமில்ல, ஒருத்தர் கல்யாணம் நன்னா நடத்தி தரார், அவர் பேரு ராமன்னு வச்சுப்போமே. அப்போ ஒருத்தர் பார்த்து சொல்றார், இந்த கல்யாணமே இந்த ராமன் தான் அப்படின்ற, இந்த கல்யாணமே ராமன் தான் அப்படின்னு சொல்றார். கல்யாணம்ன்றது வேற, ராமன்றது வேற ஆச்சே. கல்யாணமே ராமர்னு சொல்றாரு, ராமன்னு சொல்றாரு, இதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ அங்க நாம என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்? இந்த கல்யாணத்தை நன்கு நடத்தி கொடுத்தவர் ராமன் அப்படிதானே புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல கல்யாணமே ராமன் சொல்லும் பொழுது சாமானாதிகரணியம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த சாமானாதிகரணியத்துக்கு காரணம் என்ன? ரெண்டும் ஒண்ணுன்ற அர்த்தத்துல வரல. கல்யாணமும் ராமனும் ஒருத்தரா கிடையாது, வேற வேறதான். அப்ப இங்க சாமானாதிகரணியம் வந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நிர்வாகிய நிர்வாகக பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம்னு சொல்லுவா. அதாவது ஒருத்தன் நிர்வாககர், யார்? அந்த ராமன் அப்படின்றவர் நிர்வாககர். அவர் நிர்வகித்து தந்தது எதைன்னு கேட்டா கல்யாணத்தை, அது நிர்வாகியம்னு சொல்லப்படும். இவா 2 பேருக்குள்ள அந்த தொடர்பு இருக்கா? அந்த தொடர்பை கருதி இந்த இடத்துல அதுவாகவே இவர் சொல்லப்படுகிறார். அப்போ இந்த நிர்வாகிய நிர்வாகக பாவ நிபந்தனம், அதனால ஏற்பட்டு இருக்கக்கூடிய சமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லுவா. எதுக்காக சொல்றேன்னா, மேல இந்த சமானாதிகரண்யம் வந்துட்டே தான் இருக்கும். இந்த 10 பாசுரங்கள்ல பல இடங்கள்ல பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இங்க எதனால இப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, சட்டுன்னு நாம் என்ன சொல்லணும்? நிர்வாகிய நிர்வாக பாவத்தினால வந்தது அப்படின்னு சொல்லணும். சில இடங்கள்ல கொஞ்சம் மாறி இருக்கும். வேதம் நான்காய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, திருநெடுந்தாண்டகத்துல வரும். அந்த இடத்துல வேதம் நான்காய், 4 வேதங்களாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறது.
இப்போ 4 விதமாக பகவான் எப்படி இருக்க முடியும்? வேதங்கள் வேற, பகவான் வேற. அப்போ 2 விதமாக அந்த இடத்துல சொல்லலாம் நாம். என்ன சொல்லலாம்? வேதங்களால சொல்லப்படக்கூடியவன் பகவான். அப்போ அவ 2 பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு கேட்டா, பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம். அதுதான் அவளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. ஒன்னு சொல்லக்கூடியதா இருக்கு வேதம், பிரதிபாதகம். அதனால சொல்லப்படக்கூடியவனாக பகவான் இருக்கிறான். அப்போ பகவானே வேதம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேதங்களை எல்லாம் கொடுத்தவன் பகவான். அப்போ வேதங்களை கொடுத்தவன் பகவான். அப்போ வேதம் கொடுக்கப்பட்டது, இவன் கொடுத்தான், இவன் பிரதாதா, அது பிரதேயம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இங்க இந்த சாமானாதிகரண்யம் எதனால ஏற்பட்டிருக்கலாம்னு கேட்டா, பிரதாத்ரு பிரதேய பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம்னு சொல்லலாம். அவன் தான் கொடுத்தான், ஆனால் அதுவாகவே அவன் சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எவ்விதமான சாமானாதிகரண்யத்தை அந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள். இங்க பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம் கிடையாது. இந்த இடத்துல இந்த அர்த்தத்தை கருதித்தான் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். இந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள். அப்போ ஓரிடத்துல ஒன்றாக மற்றொரு பொருள் சொல்லப்படுமேயானால் அந்த இடத்துல என்ன காரணம், எதனால் அந்த சாமானாதிகரண்யம் வந்திருக்குன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அடியன் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றதை பத்தி நிறைய சொல்லிண்டே போகலாம். நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய விஷயம் வேற. ஆனா 10 பாசுரங்களை பார்த்தாக வேண்டும். அதனால சுருக்கமா சொல்லிடுறேன் அடியன். இப்போ இந்த இடத்துல பூநிலாய வைந்துமாய் அப்படின்னு சொன்னா பகவான் நிர்வாககனாக இருக்கிறான். இந்த பகவான் இல்லைன்னு சொன்னா இந்த 5 குணங்களும், அதுக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய பூமியோ, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆகையால் அவற்றையெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி நிர்வகிக்கிறான்னா அந்தரியாமியாக இருந்து கொண்டு பகவான் நிர்வகிக்கிறான் இவற்றை. அதனால ஊனிலாய வைந்தாக அவன் சொல்லப்படுகிறான். சுவாமி அவன் இது கிடையாதுன்னு கேட்டா, ஆமா அவன் இந்த 5 குணங்கள் கிடையாதுதான். ஆனால் இந்த 5 குணங்களை நிர்வகிக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறபடியால் அந்த 5 குணங்களாக அவன் சொல்லப்படுகிறான். அது 5ஆ இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக. அப்ப பூனிலாய வைந்துமாய் உணர்கணின்ன 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாயதொன்னுமாகி இது ஒன்னொன்னாய் கடைசியில் ஆகி இவ்விதமாக ஆனான் அப்படின்ற தெரிவிக்கிறாரா. ஒண்ணுமாகி வேறு வேறு தன்மையாய். பாருங்கோ, இந்த பிரம்மாண்டத்தை பகவான் முதல்ல உண்டாக்குகிறான். பிரம்மாண்டத்தை உண்டாக்குவதற்கு முன்னாடி இந்த 5 பூதங்களை எல்லாம் உண்டாக்கி அந்த பூதங்களை கொண்டு இந்த பிரம்மாண்டத்தை உண்டாக்குறான். அந்த பிரம்மாண்டத்தில் அதுக்கு மேல பிரம்மாவை உண்டாக்கி பிரம்மாவை இனிமேல் நீர் பார்த்து கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி நியமிக்க பிரம்மா மத்த லோகங்கள் அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் படைப்பர். இப்போ இந்த முதல்ல 5 பூதங்களை பத்தி பேசும் பொழுது இந்த பிரம்மாண்டத்தை உண்டாக்கும் வரையிலும் இருக்கக்கூடியதான சிருஷ்டி சொல்லப்பட்டது. இதுக்கு மேல வேறு வேறு தன்மையாய் அப்படின்ற இடத்துல அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள பண்ணப்படக்கூடிய சிருஷ்டியை பத்தி பேச்சு ஏற்படுகிறது. வேறு வேறு தன்மையாய், வேறு வேறு தன்மையாய், வேறு வேறு தன்மை கொண்ட பல பிராணிகள் உண்டாக்கப்படுகின்றன இல்லையா? இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளன்னு பார்த்தால் தேவர்கள் உண்டாக்கப்படுகிறார்கள், மனுஷர்கள் உண்டாக்கப்படுகிறார்கள், விலங்குகள் உண்டாக்கப்படுகின்றன, தாவரங்கள் உண்டாக்கப்படுகின்றன. அப்போ வேறு வேறு தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய பலவிதமான பொருள்கள், அந்த பொருள்கள் எல்லாமாகவும் பகவான் தான் ஆகிறான். அப்ப அந்த பொருள்களுக்கும் பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கிறான், நிர்வாககனாக இருக்கிறான். அப்போ வேறு வேறு தன்மையாய் வேறு வேறு தன்மை கொண்டிருக்கக்கூடியதான அந்த பொருள்கள், அவற்றுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான் அப்படின்றதையும் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது. நீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே. நீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே. இப்போ இந்த வேறு வேறு தன்மையாய் அப்படின்னு இடத்துல பொதுவா ஆத்மாக்கள் எல்லாம் ஒருபடிப்பட்டவர்கள், எல்லா ஆத்மாக்களும் ஒருபடிப்பட்டவர்களாக இருந்தாலும் வேறு வேறு தன்மை எதனால் ஏற்படுகிறதுன்னு அவரவர்கள் செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் அடியாக ஒருத்தர் தேவனாக பிறக்கிறார், ஒருத்தர் மனுஷனாக பிறக்கிறார், ஒருத்தர் விலங்காக பிறக்கிறார். அந்த மாதிரி வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அப்போ அந்த வேறு வேறு தன்மை வாய்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அது இயற்கையானது கிடையாது. கர்மம் அடியாக விதமான வேறு வேறு தன்மைகள் ஏற்படுகின்றன. அவ்விதமான தன்மைகளை கொண்ட ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்களுக்கும் எம்பெருமான் ஆத்மாவாக இருக்கிறான் என்பதனை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு  நீனிலாய வண்ணனின்னை யார் நினைக்க வல்லரே.
நீனிலாய வண்ண நின்னை. நீ அப்படின்னு சொன்னா சேதனா சேதனங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட நீ என்று இந்த இடத்துல திருவள்ளம் கொள்கிறார் ஆழ்வார். நீனிலாய வண்ண நின்னை, நீ நிற்கக்கூடிய இந்த வண்ணம், இதை அதுக்கு மேல நின்னை, உன்னுடைய இந்த நிலையையும், நின்னை உன்னையும் யார் நினைக்க வல்லரே, யார் நினைக்க வல்லவர்கள், உன்னுடைய இந்த தன்மையெல்லாம் யார் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏன்னா பகவான் தான் உலகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாக இருக்கிறான் என்கிற விஷயத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பொருள் உபாதான காரணம்னு சொல்லுகிறார்கள். அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லிக் கொண்டிருக்க, நீதான் உபாதான காரணம் என்பதனை யார் நினைக்க வல்லர்? யாரும் நினைக்க வல்லர் அன்று அப்படின்றதை இந்த முதல் பாசுரத்துல காட்டுறார் ஆழ்வார். பூனிலாய வைந்துமாய் புனர்கணின்ன நான்குமாய் தீனிலாய முன்னுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாயதொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணனின்ன யார் நினைக்க வல்லரே. முதல் பாசுரமாச்சு. அதற்கு மேலே இரண்டாம் பாசுரம். ஆறுமாறுமாறுமாய் ஓர் ஐந்துமைந்துமைந்துமாய் ஏறு சீரிரண்டு முன்னும் ஏழுமாறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானமாகி மெய்யினோடு பொய்யுமாய் ஊரடோஷையாய வைந்தும் ஆயமாயமாயனே, ஊரடோஷையாய வைந்தும் ஆயமாயமாயனே. இதுல எம்பெருமான் இன்னும் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள் பலவற்றை தெரிவிக்கிறார். இதுல ஒரு கிரமம் இருக்கும். முதல்ல பாசுரத்தில் கூடிய விஷயங்களை அப்படியே பார்த்துட்டே வருவோம். முழுக்க இந்த பாசுரத்தில் கடைசியில் என்ன சொல்லப்பட்டது என்பதனை சொல்லுகிறேன். முதல்ல ஆறும் ஆறும் ஆறுமாய் ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். முதல்ல காட்டப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்மங்கள். அந்த கர்மங்களை பத்தி முதல்ல தெரிவிக்கிறார் திருமலை சேப்பிரான். பகவான் இந்த கர்மங்களை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறான். சாஸ்திரங்கள் மூலமாக இந்தந்த கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று பொதுவா உலகத்தாருக்கு காட்டி கொடுக்கிறான் பகவான். அதிலே கர்மத்தை அனுஷ்டித்து, அதை கர்மயோகமாக அனுஷ்டித்து, அதற்கு மேலே ஞான யோகத்தை பெற்று, அதற்கு மேல பக்தியை பெற்று பகவானை அடைய வேண்டும். இதுதான் கிரமம். ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு விதமான கிரமம் கிடையாது. ஆனால் சாஸ்திரங்களில் இதுவும் காட்டப்பட்டிருக்கிறது, பகவான் காட்டி இருக்கிறான். அப்போ கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தாலே பெருமானை பெறுதல் அப்படின்றது பொதுவான கிரமம். அது சாஸ்திரங்களிலே பகவான் காட்டியிருக்கிறான். அதுல முதல்ல கர்மத்தை பத்தி பேசுகிறார். ஆறும் ஆறும் ஆறுமாய் ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் அப்படின்னு. அதுல ஆறு 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 அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, முதல்ல தெரிவிக்கிறார் ஒரு ஆறு, அறுதொழில் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது அறுதொழில் அந்தணர் அப்படின்லாம் சில பாசுரங்கள்ல வரும். அந்தணர்களுக்கு ஆறு தொழில்கள், ஆறு காரியங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அது என்ன? அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது அத்தியனம், வேதத்தை கற்றல், அத்தியனம் பண்ணுதல். அத்தியாபனம் அப்படின்னா அதை கற்பித்தல். அப்ப வேதத்தை கற்றல், கற்பித்தல், அத்தியனம், அத்தியாபனம். ஓதுதல், ஓதுவித்தல் அப்படின்னு சொல்லுவா. அதற்கு மேலே யஜனம், யாஜனம், தான் யாகம் பண்ணுதல், பிறருக்கு யாகம் செய்வித்தல். அப்போ அந்த யாகத்தை செய்விக்க கூடிய தன்மை உண்டு. யஜனம், யாஜனம். அப்புறம் தானம், பிரதிகிரகம், தான் கொடுத்தல், வாங்கிக் கொள்ளுதல். இந்த ஆறு விதமான கிரியைகள் அந்தணர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லுவா. இதுதான் முதல் ஆறு. ஆறும் ஆறும் ஆறுமாயின்னு பாக்குறோமா? இந்த முதல் ஆறு என்னன்னு கேட்டா இந்த ஆறு கர்மங்கள் முதல் ஆறு. அதற்கு மேல ரெண்டாவது ஆறு. அந்த ரெண்டாவது ஆறு என்னன்னா, அத்தியனம் பண்ணியாச்சு. அத்தியனம் பண்ணி அதன் மூலமாக விஷயங்களை தெரிஞ்சுண்டாச்சு. அடுத்து கர்மானுஷ்டானத்துல நுழைய வேண்டும். அந்த கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிப்பதற்குன்னு சொல்லி சில காலங்கள் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த காலத்துல இன்னது பண்ண வேண்டும். பொதுவா பாக்குறோம் இல்லையா? அமாவாசைன்னு சொன்னா இந்த காரியத்தை பண்ண வேண்டும், இந்த காலம்னா இது பண்ண வேண்டும், அந்த மாதிரிலாம் உண்டு. வசந்தே வசந்தே ஜோதிஷாயே ஜேதா அப்படின்னு சொல்லி வசந்த ருத்து வந்தா அதுல ஒரு கர்மம் பண்ண வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இந்த ருத்துவிலே இது பண்ண வேண்டியது, இந்த காலத்துல இது பண்ண வேண்டியது எல்லாம் இருக்கு. அப்போ அந்த காலத்தை காட்டுவதற்காக அடுத்த ஆறு. அடுத்த ஆறு என்ன அப்படின்னு கேட்டா, வசந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வசந்தாதி ருத்துக்கள். ஆறு ருத்துக்கள் பாக்குறோம் இல்லையா?
அந்த 6 ருத்துக்கள் அடுத்த 6. முதல் 6 தொழில். அந்த தொழில்களை எல்லாம் சரியான காலங்கள்ல பண்ண வேண்டும். அந்த காலங்களை குறிப்பிடுவதற்காக 6 ருத்துக்களை இந்த இடத்துல எடுத்து சொல்றார். இரண்டாவது 6 வசந்த ருத்து முதலான 6 ருத்துக்கள் அப்படின்றதை இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும். ஆச்சு. 6ம் 6ம் 3வது 6 அதற்கு மேல 6மாய். இந்த 6 என்னதுன்னு கேட்டா ஆக்னேயாதி ஷட் யாகங்களும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். ஆக்னேயாதி ஷட் யாகங்கள் ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒண்ணு. தர்ஷபூர்ண மாசம் அப்படின்னு ஒரு யாகம். அந்த யாகத்துல 6 யாகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அதுல ஆக்னேயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு ஆக்னேயம், அக்னிஷோமியம், உபாம்ஷியாஜம், ஐந்திரம் ததி, ஐந்திரம் பயசு, அந்த மாதிரி ஐந்திராக்னம் அப்படிலாம் சில இதுல யாகங்கள் உண்டு. 6 யாகங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அதுல இன்னும் பல விஷயங்கள் உண்டு. அதுல சில பேருக்கு அந்த ஐந்திரம் ததி ஐந்திரம் பயசுன்றதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் உண்டு. சரி, அதுல தர்ஷபூர்ண மாசம் அப்படின்னு ஒரு யாகம். அதுல 6 யாகங்கள் உண்டு. அந்த 6 யாகங்களை கொண்டதான அந்த தர்ஷபூர்ண மாசம், அதைத்தான் 3வது 6ஆக சொல்லுகிறார். இந்த தர்ஷபூர்ண மாசம் அப்படின்னு அந்த யாகத்தை பத்தி சொன்னது எல்லா யாகங்களுக்கும் உபலட்சணம் அப்படின்னு சொல்லுவா. நான் ஒன்னு இங்க எடுத்து சொல்லியிருக்கார். எல்லா யாகங்களையும் இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது. இப்ப இவாளுக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய 6 தொழில்கள், இரண்டாவதா இருக்கக்கூடிய 6 மாசங்கள், மூன்றாவது 6 யாகங்கள். அந்த 6 யாகங்களை சொன்னது மற்ற எல்லா யாகங்களுக்கும் உபலட்சணம் அப்படின்றதை புரிந்து கொள்ள வேண்டும். 6ம் 6ம் 6மாய். இப்போ இந்த 6ம் 6ம் 6மாய் அப்படின்னு இது யார சொல்றதுன்னு கேட்டா பகவானை சொல்றது. இங்க பாருங்க, ஒவ்வொன்றும் 6ம் 6ம் 6மாய். ஒரு 6ஆக பகவான் இருக்கிறான். இரண்டாவது 6ஆகவும் பகவான் இருக்கிறான். மூன்றாவது 6ஆகவும் பகவான் இருக்கிறான். இதெல்லாமாக பகவான் இருக்கிறான். அது எப்படி ஆகிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல அத்தியனாதி கர்மங்கள் பகவான் தான் அப்படின்னு சொன்னா, அவன்தான் இவற்றை எல்லாம் பண்ணும்படியாக மூட்டுகிறான். அவன் மூட்டுகிறான். மூட்டப்படுவது இந்தது. ஆகையால் அந்த ஒரு காரணத்தினால சாமானாதிகரண்யம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல காலங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் பகவான் தான். நான் நிர்வாக பாவத்தினால அந்த காலங்களாக பகவான் சொல்லப்படுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த யாகங்களாக பகவான் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த யாகங்களால ஆராதிக்கப்படக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இந்த யாகங்கள் பகவானுக்கு ஆராதனம். பகவான் ஆராத்தியனாக இருக்கிறான். அப்போ ஆராதன பாவ நிபந்தன சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் அவன் அதுவாக சொல்லப்படுகிறான காரணம் மாறுகிறது. அங்கதான் இந்த சாமானாதிகரண்யம் அப்படின்றத சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6ம் 6மாய் இதெல்லாமாக பகவான் இருக்கிறான்னு சொல்றார். சூசனமாக என்ன காட்டிவிட்டாருன்னா கர்மங்களை பத்தி சொல்றார். இந்த கர்மங்கள் இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்து 5 5 5 3 அஞ்சுகள். அதென்ன சுவாமி அஞ்சுகள் அப்படின்னு கேட்டா தெரிவிக்கிறார். பஞ்சமகா யஜ்ஞங்கள், பஞ்சாகுதிகள், அதுக்கு மேல பஞ்சாக்னிகள் அப்படின்னு 5 சொல்றார். 3 5. முதல்ல என்னது? பஞ்சமகா யஜ்ஞங்கள். ஒவ்வொருத்தரும் தினப்படி 5 யஜ்ஞங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. பஞ்சமகா யஜ்ஞங்கள் தேவயஜ்ஞம், பித்ருயஜ்ஞம், பூதயஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு 5 யாகங்கள். தேவர்களுக்காகன்னு சொல்லி ஒண்ணு பண்ண வேண்டும். பிதர்களுக்குன்னு பண்ண வேண்டும். ரிஷிகளுக்காகன்னு சொல்லுவா, அதைத்தான் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது இல்லாமல் மனுஷர்களுக்காக அது பண்ண வேண்டும். பூதங்களுக்காக மற்ற பிராணிகளுக்காக பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுல தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரவர்களை மகிழ்விப்பதற்கு ஒன்னொன்னு பண்ண வேண்டும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அதிதிகள் வந்தால் அவர்களுக்கு பூஜை பண்ணுவது, அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பது, அதெல்லாம் அந்த மனுஷ யாகத்துல வரும், மனுஷ யக்னத்துல. அதுக்கு மேல பூதங்களுக்கு பிராணிகளுக்குன்னு சொல்லி இடுவது, இதெல்லாம் உண்டு. இந்த பஞ்சமகா யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் மற்றவர்களுக்கு உண்டு. பிரபன்னர்களுக்கு அது கண்டிப்பா பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பாகவதத்துல இருக்கக்கூடிய நாயம் ரிணி, இவன் எந்த விதமான ரிணமும் கொண்டவன் அல்லன். ஆகையால் பஞ்சமகா யஜ்ஞங்களை இவன் கண்டிப்பா அனுஷ்டித்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. இது பிரபன்னர்களை குறித்து. ஆனா இங்க பிரபன்னர்களை பத்தி பேசவில்லை.
பொதுவா கர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல முதல் 5 என்னன்னு கேட்டா பஞ்சமகா யஜ்ஞங்கள், 5 யஜ்ஞங்கள். ரெண்டாவது 5 என்னன்னு கேட்டா பஞ்ச ஆகுதிகள் அப்படின்னு சொல்லுவா. நாமே இந்த பரிசேஷனம் பண்ணக்கூடியவர்கள், இந்த பரிசேஷனம் பண்ணும் பொழுது பொதுவா அந்த பிரசாதத்தை அதுக்கு பரிசேஷனம் பண்ணிட்டு நம்மள பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோமா. அதுல பிராண அபான உதான வியான சமான இந்த 5 இருக்கு இல்லையா, அந்த 5ஐயும் சொல்லி அந்த ஆகுதிகள் போட்டுக்கொள்கிறோம். அதான் பஞ்ச ஆகுதி அப்படின்னு சொல்லுவா. இது 5, ரெண்டாவது 5. மூன்றாவது 5 அப்படின்னா என்னன்னா 5 அக்னிகள் இருப்பதாக சொல்லுவார்கள். 5 அக்னிகள் உண்டு. அந்த 5 அக்னிகள் கடைசியா இருக்கக்கூடிய 5 கார்ஹபத்தியம், ஆஹவனியம், தட்சிணாக்னி அப்படின்னு சொல்லி 3 அக்னிகள் ரொம்ப பிரசித்தம். இந்த இடத்துல 5ஆக வைத்து சொல்லும் பொழுது இன்னும் 2ஐ சேர்த்து கொண்டு சொல்ல வேண்டும். அத சப்யம், ஆவசத்தியம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். 5 விதமான அக்னிகள் உண்டு. அது ஒவ்வொரு அக்னி ஒவ்வொரு விதமாக யாகங்கள்லாம் உபயோகப்படும். இது 5 பாருங்க. ஆறுமாறுமாறுமாய் அப்படின்ற இடத்துல சில விஷயங்கள் கூறப்பட்டன. அதுல கடைசி யாகங்கள்னு தெரிவிச்சார். அந்த யாகங்களை பண்ணுவதற்கு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது என்னதுன்னு கேட்டா இதெல்லாம் இவன் தினப்படி பஞ்சமகா யஜ்ஞங்களை அனுஷ்டிக்க வேண்டும், இந்த பஞ்சாகுதிகள் வேண்டும், இந்த பஞ்ச அக்னிகள் வேண்டும். ஆகையால் இது எல்லாம் சேர்த்து இப்ப முதல் வரி முடிஞ்சிருக்கு. ஆறுமாறும் ஆறுமாய் ஒரு ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய். இதனால கர்மங்கள் சொல்லப்பட்டன. இந்த கர்ம அனுஷ்டானம் ஒரு விதமாக சொல்லப்பட்டது. இந்த எல்லா இடத்திலும் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய்னு சொன்ன திருப்பி பகவான் தான் சொல்லப்படுகிறான். அப்போ இவற்றையெல்லாம் காட்டி கொடுத்தவன், இவற்றையெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான அர்த்தம் இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது. இதெல்லாமாக பகவான் இருக்கிறான்னு சொல்லிண்டே கர்மயோகத்தை பத்தி ஒரு விதமாக ஆழ்வார் காட்டுட்டார். இல்லையா, கர்மானுஷ்டானத்தை பத்தி காட்டுட்டார். இந்த கர்மங்களை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க என்ன ஏற்படும் அப்படின்னா 2 ஏற்படுமா. ஏறு சீர் 2 அப்படின்னு சொல்லி மேல அருளி செய்கிறார். 2, 2 அது எப்படிப்பட்டது? ஏறு சீர், சீர் ஏறப்பெற்ற, சீர்னா சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏறு சீர்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கக்கூடிய 2. அந்த 2 என்னது அப்படின்னு கேட்டா ஞானம், வைராகியம் அப்படின்ற 2. இவ்வளோ கர்மங்களை அனுஷ்டிக்கிறானா, இந்த கர்மங்களை கர்மயோகமாக அனுஷ்டிக்க தர்மேண பாபம் அபனுதத்தின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. தர்மங்களை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க உன்னுடைய பாவம் கழியும். பாவம் கழிந்த பகவானை குறித்த ஞானம் ஏற்படுறது. அதுக்கு மேல அந்த எம்பெருமானிடத்துல ஒரு காதல் ஏற்பட தன்னிடையே மற்ற விஷயங்கள்ல வைராகியமும் ஏற்படணும். வைராகியம்னு சொன்னா மற்ற விஷயங்கள்ல ஆசையின்மை, அதுதான் வைராகியம். பகவானிடத்துல பகவானை பத்தின ஞானம் அது ஏற்பட மற்ற விஷயங்கள்ல வைராகியம். இது ஏறு சீர்னு சொல்லப்படுறது. ஏன்னா ஞானம் வைராகியம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறபடியால் அதை இந்த இடத்துல ஏறு சீர் 2 அப்படின்னு தெரிவிக்கிறார். சீறு பொருந்திய 2. சரி, இங்க எம்பெருமானை பத்தின ஞானம் அப்படின்னு சொன்னா வெறும் ஏதோ பகவான் அப்படின்ற ஞானம் கிடையாது. பகவானை இடைவிடாமல் சிந்தித்தலாகிற உபாசன ரூபமான ஞானம் அப்படின்றதையும் வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். இப்போ கர்மங்களை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க மனசுல தூய்மை ஏற்படும். அந்த தூய்மை ஏற்பட்டால் அதுக்கு மேல பகவானை தெரிஞ்சுட்டு பகவானை இடைவிடாமல் சிந்திக்கலாம். அந்த உபாசனமானது சித்திக்கும். அது அதோடு கூடவே வைராகியமும் சித்திக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டது. முதல் வரியில கர்மங்கள், அவற்றாலே ஏற்படக்கூடிய 2 ஞான வைராகியங்கள், அடுத்து ஏறு சீர் 2. இதுக்கு மேல ஒரு 3 வருது பாருங்களேன். அந்த 3 என்ன அப்படின்னு கேட்டா இப்போ உபாசனத்தை பத்தி பேசணுமா. உபாசனத்தினால ஏற்படக்கூடிய பலம் 3 விதமா இருக்கும். சில பேர் உபாசனம் பண்ணி எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டும்னு கேட்கலாம். சில பேர் உபாசனம் பண்ணி கைவல்யத்தை பெறணும், ஆத்மானுபவத்தை பெற வேண்டும் என்று பார்க்கிறார்கள். சில பேர் பகவானை அடைய வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அப்ப 3 விதமான புருஷார்த்தங்கள் உண்டு. ஐஸ்வர்யம், கைவல்யம், அதுக்கு மேல பகவத் பிராப்தி. இந்த 3 தான் அடுத்து காட்டப்படுறது. அப்போ முதல் வரியில கர்மங்கள், அதனால ஏற்படக்கூடிய ஞான வைராகியம் ஏறு சீர் 2. அந்த 2ல ஒன்னா இருக்கக்கூடிய உபாசனம், உபாசனாத்மகமான ஞானம், அந்த ஞானத்தினால ஏற்படக்கூடியதான 3 பலன்கள். ஏறு சீர் 2 3ம் அது போல தெரிவிக்கிறார். 7 6 8மாய், 7 6 8மாய். இன்னும் சில விஷயங்கள் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஒரு 7 வேண்டும். 7 என்னது?
விவேக விமோக அபியாச கிரியா கல்யாண அனவசாத அனுத்தர்ஷங்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிப்பார். ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு இடத்துல எம்பெருமானார் இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து காட்டி அதுல பல விஷயங்களை காட்டுகிறார் எம்பெருமானார். அதுல வாக்கியக்காரர் அப்படின்ற ஒருத்தர், அவருடைய வாக்கியம் தான் இது. இதுல முக்கியமா என்னன்னு கேட்டா, இதுக்கு சாதன சப்தகம்னு பெயர். சாதன சப்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல இந்த சாதனங்கள் இந்த 7 இருக்கணும். இந்த 7 இருந்தா எம்பெருமானை இடைவிடாமல் சிந்தித்தல், அந்த தியானம் அதானது ஏற்பட்டு விடும். சமாதின்னு சொல்லுவார்கள், அது ஏற்பட்டு விடும். அந்த எம்பெருமானிடத்திலே நிலநிறு நிலநின்று இருத்தல், அது இந்த 7 சாதனங்களால ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்னதுன்னு கேட்டா, விவேக விமோகன்னு சொல்லி ஆரம்பிச்சு 7. ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அடியேன். விவேகம் அப்படின்னு சொன்னா, நல்ல தூய்மையான ஆகாரத்தை கொண்டு அதனால உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், அதுதான் விவேகம். ரெண்டாவது விமோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விமோகம் அப்படின்னு சொன்னா அது விருப்பு இன்மை அப்படின்னு சொல்லப்படுறது. மற்ற விஷயங்கள் ஆசை இல்லாமல் இருத்தல் அப்படின்றது விமோகம். மேல அபியாசம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதை பத்தி தியானம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை மறுபடியும் மறுபடியும் அதை தியானம் பண்ணுவதற்கான முயற்சி எடுத்தல், அது அபியாசம்னு சொல்லப்படும். அதுக்கு மேல கிரியா அப்படின்னு சொன்னா, பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவற்றை முடிந்த அளவுக்கு அனுஷ்டித்தல் கிரியான்னு சொல்லப்படும். அதுக்கு மேல கல்யாணம் அப்படின்னா, சில நற்குணங்கள் இருக்கின்றன. அந்த நற்குணங்களை எல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவா. உண்மையா இருக்க வேண்டும், கருணை வேண்டும், வள்ளன்மை வேண்டும், இந்த மாதிரி சில குணங்கள் எல்லாம் உண்டு, கல்யாணம்னு சொல்லப்படும். கடைசியில 2 அனுத்தர்ஷம், அது அனவசாதம் அனுத்தர்ஷம்னு. அனவசாதம்னா ரொம்ப வருத்தம் கூடாது, அனுத்தர்ஷம்னா ரொம்ப சந்தோஷமும் கூடாது. ஏன்னா தியானத்துல நிலைநிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ரொம்ப கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் மனசு ஒருநிலைப்படாது, ரொம்ப வருத்தத்தில் இருந்தாலும் ஒருநிலைப்பாடு ஏற்படாது. ஆகையாலே அதுவும் கூடாதுன்னு சொல்லி இந்த 7 சொல்ற. இந்த 7ம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உபாசனமானது நிஷ்பன்னம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த முதல்ல சில கிரியைகள், ஞானம் வைராகியம், நடுவுல பலம், அதுக்கு மேல இந்த 7, இது எல்லாமே இந்த உபாசனத்துக்காக வேண்டியவைகள். அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டார். அப்போ பகவானை அடைவதற்கான வழி அதை ஒரு விதமாக காட்டிட்டார் ஆழ்வார். ஏறு சீர் 2 3 7, இதுக்கு மேல 6 8 அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒரு 6, ஒரு 8. அந்த 6 என்னன்னு கேட்டா, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய 6 குணங்கள். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று சொல்லப்படக்கூடிய 6 குணங்கள். அந்த 6 குணங்களை இந்த இடத்துல 6ன்னு தெரிவிக்கிறார். சுவாமி, இங்க என்னமோ உபாசனம் அது இதுன்னு பேச்சு வரும் பொழுது பகவானுடைய 6 குணங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டா, அவனுடைய குணங்களை சிந்திக்க சிந்திக்க உபாசனம் இன்னும் நன்னா வளருகிறது. ஆகையால் மேலும் பக்தி வேணும் இல்லையா. இந்த உபாசனம்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல பக்தியையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பக்தி அதிகமாக வேண்டும்னா பகவானிடத்தில் இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் அனுசந்திக்க வேண்டும். ஓ, அவ்வளவு குணம் கொண்டவனான்னு சொல்லி அவன் மேல பக்தி அதிகமாகும். ஆகையால் அந்த பக்தியை வளர்க்கக்கூடியதான இந்த 6 குணங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுகின்றன. மேல இதுல ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ அர்த்த விசேஷங்கள் இருக்கின்றன. ஒரு 3 அப்படின்னு கேட்டா, பலங்கள் 3ன்னு அர்த்தம் உண்டு, 3 விதமான பக்தின்னு அர்த்தம் உண்டு, பலவிதமான 3 விதமான பக்தின்னு இல்லை, பரபக்தி பரஜான பரமபக்திகள் அர்த்தம் நிறைய உண்டு. ஆனா ஏதோ ஒரு சில நிர்வாகங்களை மட்டும்தான் இந்த இடத்துல அடியேன் காட்டிட்டு வருகிறேன். அப்போ ஏறு சீர் 2 3 7 8 7 8 இந்த 6 பார்த்துட்டோமா, எம்பெருமானுடைய 6 குணங்கள். அதுக்கு மேல 8ன்னு ஒண்ணு சொல்றார். 8ன்னு கேட்டா, அபஹத பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா விஜிகத்சஹா அபிபாசஹா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பஹான்னு சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. ஒரு ஜீவாத்மா இருக்கான் பாருங்களேன். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையும் பொழுது அவனுக்கு 8 குணங்கள் உண்டாகின்றன. அந்த 8 குணங்கள் பகவானுக்கு எப்பொழுதும் உண்டு. இந்த ஜீவாத்மா சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையும் பொழுது அவனுக்கு அந்த 8 குணங்கள் வெளிப்படுகின்றனன்னு சொல்லப்படுறது. அப்போ இப்போ பலம் சொல்லப்பட்டது பாருங்க. இதுவரையில் உபாசனம் சொல்லப்பட்டது. இந்த உபாசனத்தை வளர்க்கக்கூடிய 6 குணங்கள் சொல்லப்பட்டன. அந்த 6 குணங்கள் அவற்றாலே வளர்ந்த பக்தியாலே பெறக்கூடிய பலம் என்னங்கிட்ட இந்த 8 குணங்கள் வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இதெல்லாம்
ஸ்ரீவாஷ்யம் முதலான கிரந்தங்கள்ல பறக்க காட்டப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமா 2 3 வரிகளிலே காட்டுகிறார் ஆழ்வார். அதான் பண்றார். அதனால நாம சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும். உன்னித்து கவனிக்க வேண்டும்படியாகத்தான் இருக்கும். சரி, ஆறும் ஆறும் ஆறுமாயோர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் ஏறு சீர் இரண்டும் முன்னும் ஏழுமாறும் எட்டுமாய். அதுபோல தெரிவிக்கிறார், வேறு வேறு ஞானமாகி. முதல்ல பார்த்தோம் இல்லையா, கர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்து மனசு நல்லா தூய்மையானால் ஞானம் ஏற்படும்னு சொல்லி. அந்த மாதிரி கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்காமல் மனசுல தூய்மை இல்லாமல் சில பேர் இருக்கா பாருங்களேன், அவர்களுக்கு இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு கேட்டா, வேறு வேறு ஞானமாகி. வேறு வேறு ஞானமாகிறான் அப்படின்னா வேறு வேறு ஞானத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான்னு அர்த்தம். உலகத்தில் எவ்வளவோ சம்பிரதாயங்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார்கள். சம்பிரதாயங்களா இருக்கட்டும், மதங்களா இருக்கட்டும், எவ்வளவு கொள்கைகள் பாருங்களேன். நாஸ்திக கொள்கைகள் உண்டு, ஆஸ்திகர்களும் உண்டு, ஆஸ்திகர்கள்ல பலவிதமான வேற்றுமைகள் உண்டு. எவ்வளவோ பார்க்கிறோம் நாம். அப்போ வேறு வேறு ஞானமாகி சரியான ஞானத்துக்கான வழி அதெல்லாம் முன்னாடி சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மத்த மற்றவர்களுக்கு பலவிதமான ஞானங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். வேறு வேறு ஞானமாகி. இப்போ இதனால் என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, மெய்யனோடு பொய்யுமாய். சில பேருக்கு மெய்யனாக இருக்கிறான், சில பேருக்கு பொய்யனாக இருக்கிறான். அப்ப அர்த்தம் என்ன? தன்னையே கொடுக்கிறான் சில பேருக்கு, சில பேருக்கு மற்ற பிரயோஜனங்களை எல்லாம் காட்டி நிற்கிறான், காட்டி தான் அகல நிற்கிறான். அதனால சில பேருக்கு தன்னையே கொடுக்கிறதுனால மெய்யாக இருக்கிறான். சில பேர் அவர்கள் விருப்பப்படக்கூடியவற்றை கொடுத்துவிட்டு தான் அகன்று நிற்கிறான், அகல நிற்கிறான். ஆகையால் பொய்யாக இருக்கிறான். மெய்யனோடு பொய்யுமாய் இப்படி இருந்து கடைசியில் தெரிவிக்கிறார், பரமபக்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஊரொடோஷையாய வைந்துமாய. உலகத்திலே 5 குணங்கள் உண்டுன்னு நாம் பார்த்திருக்கோம். சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள். முதல் பாசுரத்தை பார்த்தோமா, அவற்றைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இப்போ பரமபக்தி கொண்டவர்களுக்கு அந்த குணங்கள் எல்லாமாக பகவானே ஆகிறான். அப்போ சகலவித போக்கியமாகவும் பகவான் தான் ஆகிறான். நமக்கு நல்ல சத்தம் கேட்கணும், நல்ல வாசனை வேண்டும், நல்ல உருவத்தை பார்க்க வேண்டும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் நமக்கு இருக்கு. நமக்கு அவைகள் எல்லாம் போகியங்களாக இருக்கின்றன. பரமபக்தி கொண்டவர்களுக்கு அந்த எல்லாமாக பகவானே ஆகிறான். ஊரோடோஷையாய வைந்தும் ஆய. 5. ஊரு, ஊரு, ஊரோடு ஆசை. ஊரோடு ஓசை. ஓசை அப்படின்னு சொன்னா சப்தம்னு அர்த்தம். ஊரு அப்படின்ற வார்த்தைக்கு ஸ்பர்ஷம்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு சப்த ஸ்பர்ஷ முதலான 5ஆகவும் அவனே இருக்கிறான். ஊரோடோஷையாய வைந்தும் ஆய. அவர்களுக்கு அப்படிப்பட்டவனா இருக்கான். யாரு சுவாமி இந்த மாதிரி பக்தி கொண்டவர்கள்னா, நம்மாழ்வார் முதலானவர்கள். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். அவளுக்கு நல்ல ருச்சியா பகவான் தான், நல்ல சப்தமா பகவான் தான், எல்லாமும் பகவானாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு ஊரோடோசையாய வைந்தும் ஆய. இப்படி எல்லாம் ஆயம் ஆனவன் யாருன்னு கேட்டா, ஆய மாயனே. ஊரோடோசையாய வைந்தும் ஆய ஆயமாயனே என அருளி செய்கிறார். ஆயன் அப்படின்னு சொன்னா ஆயர் குலத்திலே தோன்றின கண்ணன். அந்த கண்ணனாக இருக்கக்கூடிய மாயனே. மாயனே ஆச்சரிய சேஷ்டித்தனே, ஆச்சரிய பூத்தனே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆய மாயனே அப்படின்னு. இப்ப முன்னாடி இந்த கர்மங்கள் அதை பத்தி எல்லாம் பார்த்தோம், உபாசனம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதையெல்லாம் நிலைநாட்டுவதற்காகவே கண்ணனாக வந்து அவதரித்திருக்கிறான். சுவாமி யாரையோ குறித்து உபாசனம் உபாசனம் சொல்றான், யாரை குறித்து அப்படின்னு கேள்வி எழும்பொழுது யாரையோ குறித்து கிடையாது, நான் தான் அதுக்கெல்லாம் விஷயம்னு சொல்லி தன்னை காட்டிக்கொண்டு கண்ணனாக வந்திருக்கக்கூடிய ஆச்சரிய பூதன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் 2வது பாசுரம். 2வது பாசுரம் ஆச்சு. இதுக்கு மேல 3வது பாசுரம். இந்த 3வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார், ஐந்தும் 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 ஆகி அல்லவத்துளாயுமாய் ஐந்தும் ஒன்னும் ஒன்னுமாகி நின்னஹாதி தேவனே ஐந்தும் 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 ஆகி அந்தரத்தணைந்து நின்னு ஐந்தும் ஐந்துமாய நின்ன யாவர் காணவல்லரே. இங்க பார்த்தோமேயானால் எம்பெருமான் உபய விபூதி நாதன் என்பதனை இந்த பாசுரத்துல காட்டுகிறார் ஆழ்வார். அது உபய விபூதி நாதன் எப்படி தெரிகிறது? மேல பார்ப்போம். ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அல்லவத்துளாயுமாய் ஐந்தும் ஒன்னும் ஒன்னுமாகி. பாருங்க, இதுல இந்த அல்லவத்துளாயுமாய் அதை தள்ளிடுவோம். மற்றபடி கணக்குன்னு பார்த்தா ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி 3 5 வந்துதா. அதுபோல 2வது வரியில ஐந்து மூன்றும் ஒன்னுமாகி ஒரு 5 3 1. அப்போ 4 5, ஒரு 3 ஒரு 1, எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோமே ஆனால் 4 5 20, ஒரு 3 23, 1 சேர்த்தா 24.
இந்த 24 என்னதுன்னு கேட்டா 24 தத்துவங்கள். நம்ம சம்பிரதாயத்துல 26 தத்துவங்கள் இருப்பதாக சொல்லுவதுண்டு. என்னன்றதை வரிசையா சொல்லிடுறேன். அதாவது பஞ்சபூதங்கள், முன்னாடி பார்த்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றன, அந்த பஞ்சபூதங்கள். அது இல்லாமல் பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லுவா. இந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒரு தன்மாத்திரை. நம்ம அங்க பார்க்கும் பொழுது ஆகாசத்துல சப்தம் இருக்கும், வாயுல வரும் பொழுது ஸ்பர்ஷம் இருக்கும் அப்படின்னா சொன்னோம் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கு தனித்து தனித்து ஒரு குணம் இருக்கா? அந்த குண அந்த குணத்தினுடைய பெயர்ல இருக்கக்கூடிய தன்மாத்திரை, சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் அது இருக்கும். அது குணம் கிடையாது, அந்த குணத்தை கொண்டதா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போ ஒரு விதமான பிரக்கிரியை என்னன்னு கேட்டா, சப்த தன்மாத்திரை, அதுல இருந்து ஆகாயம், ஆகாயத்திலேருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை, அதுல இருந்து வாயு, வாயுலேருந்து ரூப தன்மாத்திரை, அதுல இருந்து அக்னி அப்படின்னு சொல்லி விதமாக சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரைன்னு 5 தத்துவங்களை பத்தி சொல்லுவார்கள். அந்த பூதங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய 5 தன்மாத்திரைகள் அப்படின்னு. இப்போ இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் 10. அது இல்லாமல் நமக்கு புலன்கள் என்று பார்த்தால் 10 புலன்கள். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படும். செவி, வாய், கண், மூக்கு, உடல் அப்படின்னு 5 ஞானேந்திரியங்கள். அதுக்கு மேல வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்த அப்படின்னு 5 கர்மேந்திரியங்கள் சொல்லுவார்கள். ஞானேந்திரியங்கள் கண்ணால பார்க்கிறோம், மூக்கால மோந்து பார்க்கிறோம், வாக்கால சுவை, அதை ருச்சித்து பார்க்கிறோம், காதால கேட்கிறோம். அதுக்கு மேல உடம்பினாலே நாம் ஒரு தொடு உணர்ச்சியை அது உணர்கிறோம். இது 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்திரியங்கள். ஒரு செயல்பாடுன்னு பார்த்தா வாக்கால பேசுதலாகிற செயல் பண்ணுகிறோம், கைகளால சில காரியங்களை எல்லாம் பண்ணுகிறோம், கால்களாலே சில காரியங்களை எல்லாம் பண்ணுகிறோம். வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்த அப்படின்னு சொல்லி மலமூத்த விசர்ஜனத்துக்காக இருக்கக்கூடிய 2 இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி விதமாக சொல்லப்படுகிறது. அப்ப இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் 5 5. அது இல்லாமல் ஒண்ணு என்னதுன்னு கேட்டா மனசுன்ற இந்திரியம், அது ஒண்ணு. இப்போ எவ்வளவு இருக்கு பாருங்க, 4 5 முடிஞ்சுதா? பூதங்கள், தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 4 5 ஆன உடனே ஒரு ஒண்ணு பார்த்தோம், ஒரு 3 பார்த்தோம். அந்த ஒண்ணுன்றது மனசு, 3ன்றது பிரகிருதி, மகான், அகங்காரம் அப்படின்ற இந்த 3. பொதுவா சிருஷ்டி கிரமம்னு பார்த்தா பிரகிருதி, பிரகிருதியில இருந்து மகான், மகான்ல இருந்து அகங்காரம், அகங்காரம் 3 விதமா இருக்கும். அதுல ஒரு அகங்காரத்திலிருந்து, அதாவது சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், அதுல தாமச அகங்காரம் சொல்லுவா, அதுல இருந்து இந்த தன்மாத்திரைகள் பூதங்கள், அதுல ராஜச அகங்காரம் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் உதவி பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இந்த சிருஷ்டி பிரக்கிரியை சொல்லப்படும். அப்ப கடைசியில் இந்த சிருஷ்டியிலே எவ்வளவு தத்துவங்கள் உண்டுன்னு கேட்டா இதுவரையிலும் 24 தத்துவங்கள் பார்த்திருக்கோம். இது இல்லாமல் 25ஆம் தத்துவம் ஜீவாத்மா, பஞ்சவிம்சோயம் புருஷா பஞ்சவிம்ச ஆத்மா பவத்தின்னு சொல்லுவா. 25ஆம் தத்துவம் ஆத்மா. 6வது யாருன்னு கேட்டா ஷட்விம்சோயம் புருஷா அப்படின்னு சொல்லி 26ஆம் தத்துவம் பகவான் பெருமான். இப்ப 26 தத்துவங்கள் உண்டா? இதுல 5 5 5 5 3 1 அப்படின்னு இந்த 24 தத்துவங்களுக்கும் நிர்வாககனாக, அதுக்கு அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 5 5 5 ஆகாசாதி பூதங்கள், ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியங்கள், வாகாதி கர்மேந்திரியங்கள். 5 3ன்னு சொல்லும் பொழுது தன்மாத்திரைகள் 5, அதுக்கு மேல 3 என்னன்னு கேட்டா அகங்காரம், மகான், மூல பிரகிருதி. அதற்கு மேலே ஒன்றும் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் அல்லவத்துளாயுமாய். அல்லவத்துளாயுமாய் அப்படின்னா இந்த தத்துவங்கள் இல்லாமல் இந்த ஜீவாத்மாக்கள், இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான். அப்போ இந்த 25 தத்துவங்களுக்கும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறான். இந்த 25 தத்துவங்களும் லீலா விபூதியில இருக்கக்கூடிய தத்துவங்கள். அந்த தத்துவங்களுக்கு எல்லாம் பகவான் தான் அந்தர்யாமியாக இருக்கிறான்னு சொல்றதுனால லீலா விபூதி அவனுடையதுன்னு சொல்லி காட்டப்பட்டது. ஆச்சா. அல்லவத்துளாயுமாய், அல்லவற்று அப்படின்னு சொன்னா இதை தவிர மாத்த, அல்லது அது என்ன ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறான் அப்படின்னு இது ஆச்சு. நின்ற ஆதி தேவனே. இப்போ
இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அழிந்த காலத்திலும் கூட இவன் நிற்கக்கூடியவனான ஆதிதேவன் அப்படின்னு தெரிவிக்கிறார். நின்ற ஆதிதேவனே. அப்பொழுதும் இந்த ஸ்தூல சேதனா சேதனங்கள் அழிஞ்சாலும் சூக்ஷ்ம சேதனா சேதனம் எப்பொழுதும் இருக்கும்னு பார்த்தோம். அந்த சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்டனாக எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கிறான். இங்க ஆதிதேவனேன்னு சொன்ன ஆதி இந்த வார்த்தைக்கு காரணம்னு அர்த்தம். பல இடங்கள்ல திருச்சந்த விருத்தத்துல ஆதி அப்படின்ற வார்த்தை வந்துட்டே இருக்கும். சில இடங்கள்ல காரணம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சில இடத்துல பிரதானன் முக்கியமானவன் அப்படின்ற அர்த்தத்திலும் ஆதி அப்படின்ற வார்த்தை வரும். இந்த இடத்துல காரணபூதன். இப்போ நின்ற ஆதி தேவனே வாச்சு லீலா விபூதி யோகம் சொல்லப்பட்டது. அடுத்து நித்திய விபூதியை பத்தி பேசுறார். ஐந்தும் 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 ஆகி அந்தரத்தணைந்து நின்னு ஐந்துமைந்துமாய நின்ன யாவர் காண வல்லரே. அந்தரத்து அணைந்து நின்னு, அதாவது அந்தரம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல பரமபதம்னு அர்த்தம். அந்தரம் அப்படின்ற வார்த்தைக்கு ஆகாயம் அப்படின்ற அர்த்தம் உண்டு. பரமபதத்தை பரமாகாசம் அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆகிய இந்த இடத்துல அந்தரம் அப்படின்ற வார்த்தை, அந்தரம் அப்படின்ற வார்த்தை பரமபதத்தை கூறுகிறது. அந்தரத்து அணைந்து நின்று அந்த பரமபதத்திலே பொருந்தி நிற்கிறான் எம்பெருமான். அதுதான் அங்கே எப்படி பொருந்தி இருக்கிறான், எதை கொண்டவனாக இருக்கிறான்னா ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல இந்த 3 5 என்னதுன்னு கேட்டா பகவானுடைய திருமேனி இருக்கும் இல்லையா, அந்த பகவானுடைய திருமேனியும் பஞ்ச சக்திமயமாக இருக்கும் என்று கூறப்படும். பஞ்ச சக்திமயம் அப்படின்னா இப்போ முன்னாடி நாம் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள் என்று பார்த்தோம். இந்த பிரகிருத்திலேன்னு உண்டாகக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் பிராகிருத்தமான பூதங்கள்னு சொல்லப்படும். அதில்லாமல் எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கும்போது பகவானுக்கும் திருமேனி உண்டு இல்லையா, அந்த திருமேனி பரமபதத்தில் இருக்கும் பொழுதும் அபராகிருத்தமான திருமேனி, அவன் அவதாரம் எடுக்கும் பொழுதும் அபராகிருத்தமான திருமேனி. அந்த அபராகிருத்தமான திருமேனியிலும் பஞ்சபூதங்கள் மாதிரி சில உண்டு. அவற்றைத்தான் பஞ்ச சக்திகள் பஞ்ச உபனிஷத்துக்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அந்த பஞ்ச சக்திகள், அதாவது இந்த ஆகாயம் முதலானவர்களைப் போலதான், ஆனால் அப்ராகிருத்தமா இருக்கக்கூடியவர்கள். அந்த அப்ராகிருத பஞ்சபூதங்கள்னு புரிஞ்சுக்கலாமே. அதுதான் முதல் 5. அந்த பஞ்ச சக்திகளை கொண்டதான எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். பரமபதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே அந்த அப்ராகிருத்த சுத்த சத்துவமயமா இருக்கக்கூடிய அந்த திரவியத்தால தான் ஆயிருக்கிறதுன்னு சொல்லுவார்கள். அந்த சுத்த சத்துவமயமா இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் முதல் 5க்கு அர்த்தம். அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய திருமேனி அப்படி ஆயிருக்கிறதா, அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய மற்ற 5 கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள், அதுதான் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அப்படின்னு சொல்லப்படுறது. எம்பெருமானுக்கு அங்க இருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரகம், அதை பத்தின பேச்சானது ஏற்படுகிறது. ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி அந்தரத்தணைந்து நின்னு ஐந்தும் ஐந்துமாய நின்று. அடுத்து ஒரு 5 5 இருக்கு பாருங்க. அந்த 5 5 என்னதுன்னு கேட்டா சப்தாதி போகங்கள் 5. அங்க இருக்கக்கூடிய சப்தாதி போகங்கள். இப்ப அங்க அந்த பஞ்சபூதங்கள் இருக்குமே, ஆனால் அந்த அபராகிருதமான பஞ்சபூதங்கள்ல இந்த சப்தம் முதலானவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஓர் 5. இப்ப கடைசியா ஒரே ஒரு 5 பாக்கி இருக்கு. அது என்னதுன்னு கேட்டால் எம்பெருமானுக்கு போகஸ்தானம், அவன் போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான இடங்கள். அதுக்கு மேலே அந்த போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான கருவிகள், அது போக உபகரணம் அப்படின்னு சொல்லுவா 2. மூன்றாவது அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே வைகுந்த தமரரும் முனிவரும் அப்படின்னு சொல்லி 2 விதமானவர்கள் இருக்கலாம். யாருன்னு கேட்டா பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் 4. கடைசியில 5வது யாருன்னு கேட்டா சம்சாரத்தை விட்டு அங்க சென்று இருக்கக்கூடிய முக்தர்கள். எல்லாம் பரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். போகஸ்தானங்கள், போக உபகரணங்கள், அங்கேயே இருக்கக்கூடிய அனுபவபரர்கள், கைங்கரியபரர்கள், இங்கிருந்து சென்ற முக்தர்கள் அப்படின்னு சொல்லி 5. இதுதான் கடைசி 5. அப்போ இது எல்லாமே பரமபர யோகம், நித்திய விபூதி யோகத்தை காட்டக்கூடியது. யோகம்னா இந்த இடத்துல சம்பந்தம்னு அர்த்தம். நித்திய விபூதியும் பகவானுடையதுதான் என்பதனை காட்டுவதாக இந்த கடைசி 2 வரிகள் அமைந்திருக்கின்றன. பாருங்க, ஐந்தும் ஐந்தும் ஆகி ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி ஐந்தும் ஐந்தும் ஆய். அதுல எவ்வளவு 5 வந்ததுன்னு கேட்டா 5 5 வந்திருக்கு இந்த இடத்துல. ஒன்னொன்னுக்கும் பார்த்துட்டோம். அது எல்லாமாக இருந்து கொண்டு அவற்றை எல்லாம் கொண்டவனாக அவற்றை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவனாக பகவான் இருக்கிறான். அவன் எங்க இருக்கான்னா அந்தரத்தணைந்து நின்னு, அந்தரம்னு சொல்லப்படக்கூடிய பரமபதத்திலே பொருந்தி நின்னு
இருக்கிறான் பகவான். அப்படி உபய விபூதி யுக்தனாக இருக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட நின்னை யாவர் காண வல்லரே. ஐந்துமைந்துமாய நின்னை யாவர் காண வல்லரே. உன்னை யாருப்பா காண முடியும்? யாரும் காண முடியாதுன்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நீயா காட்டி அடியேன் பார்த்தேன், அந்த மாதிரி பார்த்தாலே தவிர வேற யாரால காண முடியும்? உன்னுடைய அனுகிரகத்தால நான் கண்டது போல வேற யாரால் காண முடியும் அப்படின்ற அர்த்தம் துவனிக்கும்படியாக யார் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். யாராலும் பார்க்க முடியாது. அதாவது தங்களுடைய முயற்சியால யாராலையும் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது அப்படின்றதை காட்டுட்டார் ஆழ்வார். 3 பாசுரங்கள் ஆயிருக்கின்றன. இதற்கு மேலே 4வது பாசுரம். இதுல 330 ஐந்துமைந்துமாய் முன்னு மூர்த்தியாகி முன்னு 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 முன்னுமாய் தொன்னு சோதி முன்னுமாய் துளக்கமில் விளக்கமாய் என்ற நாவியுள் புகுந்ததெங்கொலோயமீசனே. சரி, இதுல 330 ஐந்துமைந்துமாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். முக்கியமான கருத்து என்னன்றதை சொல்லிட்டு இந்த பாசுரத்துல, இதுக்கு முன் பாசுரத்துல யாவர் காண வல்லர், யார் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கேட்கிறார் இல்லையா? இப்ப இங்க என்ன ஆகிறதுன்னு கேட்டா, பகவான் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், வேதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கேனே, அந்த வேதங்கள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், ஏன் முடியாதா அப்படின்னு பகவான் கேட்பதாக வைத்துக்கொண்டு, இல்ல இல்ல, அப்படி தெரிந்து கொள்வதும் கஷ்டம்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா இந்த இடத்துல மற்றொரு விஷயம் காட்டுறார். அடியன் இந்த மாதிரி வேதங்கள் மூலமாலாம் தெரிஞ்சுட்டேனா என்ன தேவரீர, அதெல்லாம் ஒன்னும் தெரிஞ்சுக்கல. அடியன் ஒன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்க தேவரீரே தேவரீருடைய கிருபையால் அடியனுடைய நெஞ்சுக்குள்ள வந்து புகுந்திருக்கிறது, என்ன பாக்கியம் என்ன பாக்கியம்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆக வேதங்களை எல்லாம் காட்டி இருக்கிறீர், ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அடியன் தேவரீரை அடையவில்லை. ஆனாலும் தேவரீரே பார்த்து அடியனுடைய நெஞ்சுக்குள்ள புகுந்திருக்கிறீர், அஹோ பாக்கியம் அப்படின்னு தெரிவிக்கிறார். பார்ப்போம். 330 ஐந்துமாய் இதுல எவ்வளவுன்றத சொல்ற அடியன் 54 அப்படின்ற எண்ணிக்கை வரும். 3 30 33, அதுக்கு மேல 3 30 6, ஒரு 6 சேர்த்துட்டோமே ஆனால் 36, அதுக்கு மேல 5 330 ஐந்துமாய். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு ஆகிறது அப்படின்னு கேட்டா, கடைசியில 54 அக்ஷரங்கள் வருகின்றன. வரிசையா பார்த்துடுவோமே. 330 அப்படின்னு சொன்னா 33, அதற்கு மேல 6 அப்படின்னு சொன்னா 6 5 5 16 இல்லையா? அதுக்கு மேல ஒரு 5, அப்போ 33 16 49. ஆமா, 33 16 49, அதுக்கு மேல ஒரு 5 சேர்த்துட்டோமே ஆனால் 54 அக்ஷரங்கள். அதுதான் இந்த எண்ணிக்கை. 330 ஐந்துமாய். சரியா வருதான்னு சொல்லி அவரவர்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. ஆமா, வருகிறது. முதல் வரியில 54 சரியா வந்துடுறது இல்லையா? அப்ப 54 அக்ஷரங்கள் முதல்ல. இது ஏன் காட்டுறாரு அப்படின்னா, பொதுவாக எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு எழுத்துக்கள்னா 54 எழுத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல சில ஹல்லு, சில அச்சு, உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல ரெண்டுத்திலும் சேராததான சில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சில கிரந்தங்கள்ல இவற்றை பத்தி பறக்க காட்டப்பட்டிருக்கிறது. நியாய பரிசுத்தி முதலான கிரந்தங்கள்ல எவ்வளவு அக்ஷரங்கள், எண்ணிக்கை என்ன, இது முதலான விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டு இருக்கின்றன. அப்போ 330 ஐந்துமாய் இவ்வளவு அக்ஷரங்கள் இருக்கின்றனவா, இந்த அக்ஷரங்களுக்கு எல்லாம் நிர்வாககனாக பகவான் இருக்கிறான் அப்படின்றத முதல்ல சொல்றார். ஏன்னா அக்ஷரங்கள் மூலமாகத்தான் பகவான் அறிய முடியும். அதாவது பகவான் சாஸ்திரங்கள் மூலமாகத்தான் அறியப்படுபவன். சாஸ்திரம் அப்படின்றது என்ன? அக்ஷர ராசி அப்படின்னு சொல்லுவார்கள். அக்ஷரங்களுடைய கூட்டம் தானே சாஸ்திரம்ன்றது. அப்போ அந்த அக்ஷரங்களுக்கு எல்லாம் நிர்வாககனாக பகவான் இருக்கிறான் முதல் வரியில காட்டப்பட்டது. அதுக்கு மேல 3 மூர்த்தி ஆகி அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது 3 மூர்த்தி ஆகி அப்படின்னா 3 இந்த இடத்துல வேதங்கள், 3 வேதங்கள், அந்த அந்த 3 வேதங்களாலும் அந்த 3 வேதங்களாலும் சொல்லப்படக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டப்படுகிறது. 3 மூர்த்தி ஆகி, அதுல பொதும் 4 வேதங்களாச்சே, 3 வேதங்கள்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, ருக்கு
யஜுசு, சாமம் அப்படின்ற இந்த 3 வேதங்களை முக்கியமாக சொல்லுவதுன்றது உண்டு. அதுல பல காரணங்கள் உண்டு. ஆகையாலே இருந்தாலும் அதுக்கெல்லாம் போக வேண்டாம். 3 வேதங்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்றது உண்டு. ஆகையாலே 3 மூர்த்தியாகி அப்படின்னா இந்த 3 ஆக இருக்கக்கூடிய வேதங்கள் அவற்றை அவற்றை மூர்த்தியாக கொண்டிருக்கிறான். அந்த வேதாத்மகனாக இருக்கிறான், வேதஸ்வரூபியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளலாம். அதுல இருந்து என்ன தெரிகிறதுனா வேதத்தால் அறியப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றதும் அதுல இருந்து தெரியும். அப்ப 336 ஒரு 5 3 மூர்த்தி ஆகி வேதங்களால சொல்லப்படுகிறான் பகவான். அதுக்கு மேல முன்னு முன்னு முன்னுமாய், இதுக்கு மேல பார்த்தோமே 3 மூர்த்தி ஆகி முன்னுமாய் 4 3 வருகிறது. 4 3 சேர்த்தா 12. 12ன்றது இங்க என்ன காட்டுறாருன்னா துவாதசாட்சரி என்பதனை காட்டுகிறார். எம்பெருமானுடைய வாசுதேவ மந்திரம் இருக்கிறது, அது துவாதசாட்சரின்னு சொல்லுவார். அந்த துவாதசாட்சரியாலே சொல்லப்படக்கூடியவனாய் அப்படின்றது மூன்றுமாய் 3 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அந்த துவாதசாட்சரத்தினால பிரதிபாதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆச்சு. இது பார்த்தீர்களே ஆனால் பகவானை சொல்லக்கூடிய பிரமாணங்களை பத்தி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கார். அதில் அக்ஷரங்கள்னு தெரிவிச்சார், வேதங்கள்னு சொன்னார், துவாதசாட்சரின்னு சொன்னார். அதுக்கு மேல தோன்று சோதி 3 அப்படின்னு தெரிவிக்கிறார். எப்படி வச்சுக்கணும்னா 3லே தோன்றக்கூடிய சோதியாய் பகவான் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 என்னன்னு கேட்டா 3 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடியதான பிரணவம் அ உ ம. 3 எழுத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய பிரணவம் ஓம்காரம். அந்த ஓம்காரம் 3ன்னு சொல்லப்படுகிறது. அதுல தோன்றக்கூடிய சோதி, அதனால சொல்லப்படக்கூடியவன், அதிலிருந்து விளங்கக்கூடியவனான எம்பெருமான், அவன்தான் தோன்று சோதி 3 என்று தெரிவிக்கப்படுகிறான். அதுக்கு மேல சொல்றார் துளக்கமில் விளக்கமாய். இங்க துளக்கமில் விளக்கமாய் அப்படின்ற இடத்துல அகார சப்த வாச்சியன் அப்படின்னு அர்த்தம் காட்டப்படுகிறது. முன்னாடி பிரணவம் சொன்னார, அந்த பிரணவம், அந்த பிரணவத்துக்கே காரணம் என்னதுன்னு கேட்டா அகாரத்திலிருந்துதான் பிரணவம் வந்தது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ துளக்கமில் விளக்கம், துளக்கம்னு சொன்னா அழிவுன்னு புரிஞ்சுக்கலாம். துளக்கமில் விளக்கம்னா அழிவு இல்லாததான விளக்கு. அது என்ன விளக்குன்னு கேட்டா அகாரமாகிற விளக்கு, ஒரு நாளும் அழியாதது. இங்கே அதனால என்ன தெரிகிறது, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது, எல்லா எழுத்துக்களுக்கும் காரணம் அகாரம் தான் சொல்லுவாங்க. அகாரத்திலிருந்து எல்லா எழுத்துக்களும் உண்டாயிருக்கின்றன சொல்லுவார்கள். அதுல துளக்கமில் விளக்குன்னு சொல்லப்படுவது அகாரம். அந்த அகாரத்தால சொல்லப்படக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். துளக்கமில் விளக்கமாய். இதுவரையிலும் என்ன காட்டியிருக்கார், 336 ஒரு 5 முன்னுமூர்த்தியாகி முன்னுமாய் தொன்னு சோரி 3 துளக்கமில் விளக்கமாய் எம்பெருமானை சொல்லக்கூடிய பிரமாணங்களை எல்லாம் காட்டுட்டார். அக்ஷரங்கள்னார், வேதம்னு சொன்னார், துவாதசாட்சரின்னு சொன்னார், பிரணவம்னு சொன்னார், அகாரம்னு சொன்னார். இவற்றால எம்பெருமான் காட்டப்படுகிறான். அந்த பிரமாணங்களை எல்லாம் காட்டி அந்த பிரமாணங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் பகவான். அவற்றால் சொல்லப்படக்கூடிய பகவான்ற மாதிரி தெரிவிச்சுட்டு, இதெல்லாம் அடி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்ற நாவியுள் புகுந்தர் என்கொலோ எம் ஈசனே, நீ இப்படி இருக்கக்கூடியவன், இதன் மூலமாக உன்னை அறிந்துதான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் ஏன்று, ஏன்று அப்படின்னு சொன்னா ஏறிட்டு கொண்டுன்னு அர்த்தம். பொதுவா நாம் பகவானை கிட்ட வேண்டும் அப்படின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் இல்லையா? ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்கான், ஆழ்வார் விஷயத்துல ஆழ்வார் பண்ண வேண்டிய காரியங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு, தான் தன் மேல ஏறிட்டு கொண்டு என் ஆவியுள் புகுந்தது, என் ஆவியுள் புகுந்தான். ஏன் ரெனாவியுள் புகுந்தது என்கொலோ எம் ஈசனே, எம் ஈசனே என்னுடைய சுவாமியே, நீயா எல்லாத்தையும் ஏறிட்டு கொண்டு நீயே வந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்திருக்கிறாயே. என் ஆவியுள் அப்படின்னு சொன்னா என்னுடைய நெஞ்சுக்குள்ளேன்னு அர்த்தம். என்னுடைய நெஞ்சுக்குள்ளே புகுந்திருக்கிறாயே, இது என்ன நீர்மை, இது என்ன சுவாவம், என்ன சுவாவம், ஏன்றேன் ஆவியுள் புகுந்தது என்கொலோ, எதனால இப்படி பண்ணீர், என்ன சுவாவம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தெரிவிக்கிறார், எம் ஈசனே. எம்பெருமான் நெஞ்சுக்குள்ள வந்து தன்னுடைய தன்மையெல்லாம் காட்டுகிறான் ஆழ்வாருக்கு. வேதங்களால் அறியப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பகவான் தானே வந்து இவருடைய நெஞ்சுக்குள்ள இருந்து காட்டுகிறான்.
என்னன்னு காட்டினான்னா கடைசியில சொல்றார் எம் ஈசன், எனக்கு சுவாமி அவன்தான் என்பதனை காட்டுட்டான் பகவான். ஈசன்னா சுவாமின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆக என்னுடைய சுவாமின்றத அவன் தானே வந்து காட்டியிருக்கான். இந்த வேதங்கள் மூலமாக நான் அறிந்தேனான்னு கேட்டா இல்ல, அவன் காட்ட கண்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அதுதான் ஆழ்வார்களுக்கு இருக்கக்கூடிய ஏத்தம். மற்ற ரிஷிகள் எல்லாம் தங்களுடைய முயற்சியால பகவானை காண வேண்டும் என்று கஷ்டப்படுகிறார்கள். ஆனா ஆழ்வார்கள் பகவான் காட்ட கண்டு நிம்மதியாக இருக்கிறார்கள், பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு விதமாக இந்த 4வது பாசுரத்துல காட்டியிருக்கிறார். இதுக்கு மேல 5வது பாசுரம், நின்னியங்கு மொன்னலா உருக்கள் தோறும் ஆவியாய் ஒன்னியுள் கலந்து நின்ன நின்ன தன்மை இன்னதென்னு என்னும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய் நொந்திவாய் அன்னு நான்முகர் பயந்த ஆதிதேவன் அல்லையே என்று தெரிவிக்கிறார். இங்க பகவானுடைய 2 தன்மைகள் காட்டப்படுகின்றன. அந்தர்யாமித்வம், சகல ஜெகத் காரணத்துவம். அந்தர்யாமித்வம், சகல ஜெகத் காரணத்துவம் அப்படின்னு அது ரெண்டையும் காட்டிட்டு, இப்படிப்பட்ட உன்னை யாவர் காண வல்லரே, முன்னாடி சொன்னார்ல யாவர் காண வல்லரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதையே தான் இந்த இடத்துல சொல்றார். நீ இப்படிப்பட்டவனா இருக்கும்பொழுது யாருப்பா பார்க்க முடியும் அப்படின்னு சேர்த்து இந்த இடத்தை நாம் அனுசந்தித்துக் கொள்ள வேண்டும். 5வது பாசுரம், நின் இயங்கும் ஒன்னலா உருக்கள் தோறும். உலகத்துல எல்லாம் எப்படி இருக்கின்றன? நிற்கக்கூடியவைகள், இயங்கக்கூடியவைகள். தாவர ஜங்கம அப்படின்னு சொல்லுவா. ஒரு இடத்துல இருக்கக்கூடியது நின்றுன்னு சொல்லப்படுறது. இயங்கும் அப்படின்னு சொன்னா இயங்கக்கூடியது, பல இடங்களுக்கு செல்லக்கூடியது ஜங்கமம்னு சொல்லப்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒன்றலா உருக்கள் தோறும். ஒன்றலா உருக்கள் தோறும் அப்படின்னா ஒரு விதமாக இல்லாத பல சரீரங்கள் தோறும். உலகத்துல இப்போ மரம் செடி கொடிகள் அந்த சரீரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நின்று இருக்கக்கூடிய உருவங்கள். இயங்கக்கூடியது நம்முடைய உடம்பு முதலாக இயங்கக்கூடிய உடம்புகள். அப்போ ஸ்தாவர ஜங்கமமா இருக்கக்கூடிய ஒருவடிப்பட்டிராத ஒன்றலா உருக்கள் தோறும், ஒவ்வொரு சரீரந்தோறும் ஆவியாய், அதுக்கு ஆத்மாவாய். அதுபோல ஆத்மாவாய் நின்னியங்கும் ஒன்னலா உருக்கள் தோறும் ஆவியாய். அதுபோல தெரிவிக்கிறார், ஒன்னி உள் கலந்து, அந்த ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒன்றி நன்னா பொருந்தி இருக்கிறான் பகவான். பொருந்தி இருக்கிறான். அதை ஏன் சொல்றாருன்னா, இந்த உடம்புகள்லாம் எவ்வளவு தாழ்ந்த உடம்புகள், இந்த தாழ்ச்சியை பாராமல் அது நன்னா பொருந்தி இருக்கிறான். அதிலேயும் உள்கலந்து இருக்கிறான், முழுக்க முழுக்க இருக்கான். இப்போ ஏதோ ஒரு இடம் இருந்து ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுல அப்படியே தொட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா, அதை ஸ்பர்சிச்சுட்டு விட்டுருவோம். பகவான் அப்படி கிடையாது, முழுக்க வியாபித்து இருக்கிறானாம். அதுதான் உள்கலந்து நின்னான் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ நின் இயங்கும் ஒன்னலா உருக்கள் தோறும், ஒவ்வொரு சரீரந்தோறும் ஆவியாய் ஆத்மாவாய் இருந்து கொண்டு ஒன்றி உள்கலந்து நின்னா. அப்படி நின்ற நின்ன தன்மை, உன்னுடைய ஸ்வபாவம் இன்னதென்னு, உன்னுடைய ஸ்வபாவம் நின்ன தன்மை இன்னதென்னு, இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எண்ணும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய். இப்ப பாருங்க, பகவான் எல்லா இடத்துலயும் எழுந்தருளி இருக்கிறானா, அவனுடைய தன்மை இப்படிப்பட்டதுதான் என்று யாருக்கும் எண்ணிறந்த, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களுடைய எண்ணத்துக்கும் எட்டாததாக இருக்கிறது. அதுதான் எண் இறந்தன்னு சொல்லப்படுகிறது. எண்ணிறந்த ஆதியாய். அப்படி எல்லாத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு யாருடைய எண்ணத்துக்கும் எட்டாதவனாக இருக்கக்கூடிய ஆதியாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த இடத்துல ஆதியாய்னு சொன்னா பிரதானமா இருக்கக்கூடியவனேன்னு சொல்லி அர்த்தம். அப்போ முதல் 2 வரிகள், நின்னியங்கும் ஒன்னலா உருக்கள் தோறும் ஆவியாய் ஒன்னியுள் கலந்து நின்ன நின்ன தன்மை இன்னது. உன்னுடைய சுபாவம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய உன்னுடைய சுபாவம், அது எல்லா இடத்திலும் இருந்தாலும் அவனுக்கு எவ்விதமான தீங்கும் நேராது, அவனுக்கு எவ்விதமான தாழ்ச்சிகளும் ஒட்டாது அப்படின்னு இந்த தன்மை இருக்கிறதே, அதை யாராலும் ஒரு விதமாக புரிந்து கொள்ள முடியாது. என்னும் யாருக்கும் எண்ணிறந்த ஆதியாய் அப்படின்னு இப்போ இருவரிலும் என்ன காட்டப்பட்டது? ஒவ்வொரு இடத்திலும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்கிற விஷயம் காட்டப்பட்டது. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், நின் உந்திவாய் அன்னு நான்முகர் பயந்த ஆதிதேவன் அல்லையே. நின் உந்திவாய், உன்னுடைய உந்திவாய்னு சொன்னா உந்தியிலேன்னு அர்த்தம். உன்னுடைய உந்தியிலே, திருநாபியிலே, அன்னு நான்முகர் பயந்த, அன்று அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த காலத்திலே நான்முகனை பயந்த, நான்முகனை உண்டாக்கின ஆதிதேவன் அல்லையே.
ஆதிதேவன் அல்லையே அப்படின்னு சொன்னா ஆதிதேவன் அப்போ பிரம்மாவுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் நீ கிடையாதா அப்படின்றது இந்த இடத்துல காட்டுறார். இப்போ பாருங்க, நின் உந்திவாய் அன்னு நான்முகர் பயந்த, உன்னுடைய உந்தியிலே அன்றுன்னு சொன்னா இந்த சிருஷ்டி தொடங்கின அன்றுன்னு வைத்துக் கொள்ளலாம். பிரளயம் சூழ்ந்து அது முடியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அன்று நான்முகர் பயந்த, நான்முகனை பயந்த உண்டாக்கின ஆதிதேவன் அல்லையே. இங்க ஆதின்னு சொன்னா திருப்பி காரணம்னு அர்த்தம். ஜெகத் காரணம் நீதானே அப்படின்றதை காட்டுறான். ஒரு ரெண்டு விஷயங்களா, ஒண்ணு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல உன்னுடைய உந்தியிலே தான் நான்முகனையே படைத்தாய். அப்போ எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் நீதானே. இப்படி எல்லா இடத்திலும் அந்தர்யாமியாக எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய உன்னை யாவர் காண வல்லரே, யார் காண முடியும் அப்படின்னு முன்னாடி கேட்டதை இந்த இடத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆச்சு, அஞ்சாவது பாசுரம் ஆச்சு. இதுக்கு மேல ஆறாவது பாசுரம். இந்த ஆறாவது பாசுரத்துல பகவான் சொல்றான், நான் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருந்து எல்லாவற்றையும் தரிக்கிறேன்னு சொல்றீங்க, அது என்ன பெரிய ஆச்சரியமா. உலகத்தில் அவ்விதமாக பல பொருள்களை பார்க்கிறோமே, அந்த பொருள் இதை தாங்குகிறது, இது வேறொன்றை தாங்குகிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி பலவற்றை பார்க்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்க ஆழ்வார் அடுத்த பாசுரத்தை தெரிவிக்கிறார், உலகத்துல ஒன்றை ஒன்று தரித்தல் அப்படின்றத பார்க்கிறோம், ஆனா எல்லாவற்றையும் ஒருவனே தரித்தல் அப்படின்றத பார்த்ததே இல்லையே. அப்படிப்பட்ட உன்னுடைய தன்மையை யார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆறாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம். நாகமேந்து மேரு வெற்பை நாகமேந்து மண்ணினை, நாகமேந்து மாகமாக மாகமேந்து வார்ப்புனல், மாகமேந்து மங்குல் தீயோர் வாயுவைந்து அமைந்து காத்து, ஏகமேந்தி நின்ற நீர்மை நின்கணே இயன்னதே. சரி, நாகமேந்து மேரு வெற்பை, நாகமேந்து மண்ணினை, நாகமேந்து மாக மாக மாகம் மாகமேந்து வார்ப்புனல், சில விஷயங்களை எல்லாம் சொல்றேன். வரிசையா அப்படியே அடையே சொல்லிட்டு வரேன். நாகமேந்து மேரு வெறுப்பு, நாகமேந்து மேரு வெறுப்பு. நாகம் அப்படின்ற வார்த்தை பல அர்த்தங்கள்ல வருகிறது இந்த இடத்துல. இப்ப பார்த்தோமே ஆனால் முதல்ல நாகம் அப்படின்ற வார்த்தை, அதாவது நாகமேந்து மேரு வெறுப்பை அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய நாகம் அப்படின்ற வார்த்தை அது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா ஸ்வர்க்கத்தை குறிக்கிறது. நாகம் அப்படின்னு சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல சொல்லும் பொழுது, தமிழ்ல சொல்லும்போது நாகம் அப்படின்னு சொல்லுகிறோம். அது முதல்ல ஸ்வர்க்கத்தை குறிக்கிறது. நாகமேந்து மேரு வெறுப்பு, மேருவாகிற வெறுப்பு பர்வதம் அது ஸ்வர்கலோகத்தையே ஏந்தி கொண்டிருக்கிறது. ஸ்வர்க்கத்தை ஏந்தக்கூடிய மேரு வெறுப்பு மேரு பர்வதம். முன்னாடியே பகவான் என்ன சொன்னான்னு பார்த்தோம், உலகத்துல ஒரு பொருள் மற்றொரு பொருளை தரிக்கிறது என்பதனை பார்த்திருக்கிறோமே அப்படின்னு சொன்னா பகவான். அதைத்தான் இந்த இடத்துல காட்டுறார் ஆழ்வார். ஸ்வர்க்கத்தை தரித்திருக்கிறது மேரு பர்வதம். நாகமேந்து மண்ணினை, நாகமேந்து மண் அப்படின்னு சொன்னா இந்த திருவனந்தாழ்வானாலே ஏந்தப்படக்கூடிய மண், தரிக்கப்படக்கூடிய மண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாகமேந்து மண் நாம் பார்ப்போம். இந்த பூமியையே திருவனந்தாழ்வான் தன்னுடைய தலைமையில தாங்கிக் கொண்டிருக்கிறான், சரி எல்லா உலகங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்வதுண்டு. அப்போ நாகம், இந்த இடத்துல நாகம்னு சொன்னா பாம்பு, திருவனந்தாழ்வான் அவரால தரிக்கப்படக்கூடிய மண்ணு. அதுக்கு மேல நாகமேந்து மாக அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இங்க நாகமேந்து மாக அப்படின்னு பகவானை பார்த்த விழிச்சொல்லாக ஒரு நிர்வாகம், அதை வைத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லுகிறேன். நாகம்னா திரும்பி இந்த இடத்துல திருவனந்தாழ்வானை வச்சுப்போம். திருவனந்தாழ்வானாலே தரிக்கப்படக்கூடிய ஆகம், ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம், எம்பெருமானுடைய திருமேனின் அர்த்தம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? திருவனந்தாழ்வானாலே தரிக்கப்படக்கூடிய திருமேனியை உடையவன். எப்பொழுதும் திருவனந்தாழ்வான் மேலதான் எம்பெருமான் அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ சேவை சாதிக்கிறான். ஆகையால் நாகமேந்தும் ஆக பகவானை பார்த்து சொல்றான், திருவனந்தாழ்வானாலே தரிக்கப்படக்கூடிய திருமேனியை உடையவனே அப்படின்னு கூட்டுட்டு, நாகமேந்து மேறு வேற்பை நாகமேந்து மண்ணினை, ரெண்டு விஷயங்கள். அதற்கு மேல மாகம், இது மூணாவது விஷயம். அது என்னது மாகம் அப்படின்னா, இந்த இடத்துல மாகம் அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தை அது இங்க மாகம் அப்படின்னு சொல்லி தமிழிலே வருகிறது. அதாவது கம் அப்படின்னு சொன்னா ஆகாசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெரிய ஆகாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகா கம் அப்படின்னு சொல்லலாம், பெரிய ஆகாயம்.
அதுதான் பரமாகாசம், அதாவது பரமபதம் அர்த்தம். இந்த இடத்துல மாகம் அப்படின்ற வார்த்தைக்கு பரமாகாசமாகிற பரமபதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு மேல மாகமேந்து வார்புனல், திருப்பி மாகமேந்து வார்புனல் என்கிற இடத்துல மாகம் என்கிற வார்த்தைக்கு நமக்கு தெரிஞ்ச ஆகாசம். அந்த ஆகாசம் எதை ஏந்தி கொண்டிருக்கிறதுனா வார்புனல், பிரவகிக்கக்கூடிய புனல், கங்கையாகிற ஜலம், அதை கொண்டிருக்கிறது ஆகாயம். மாகம், மாகமேந்து வார்புனல், அதுக்கு மேல மாகமேந்து மங்குல், திருப்பி ஆகாயம் தான் சொல்லப்படுகிறது. மாகமேந்து மங்குல், மங்குல் அப்படின்ற வார்த்தைக்கு மேகம்னு அர்த்தம். மாகம் ஆகாசத்தாலே தரிக்கப்படக்கூடிய மேகம். அதுக்கு மேல தீ ஓர் வாயுவைந்து அமைந்து காத்து, இப்போ ஆகாசத்தாலே தரிக்கப்படக்கூடிய மேகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு மேல ஓர் தீ அப்படின்னு சொன்னா வைஸ்வானராக்னி, அவரவர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னி. அதுக்கு மேல வாயு 5, பஞ்சவிருத்தி பிராணன் அப்படின்னு சொல்லி இவற்றை எல்லாம் உலகத்துல அவரவர்களை, இப்ப பாருங்க, வரிசையா பார்த்தோமே ஆனால் மேரு பர்வதம் ஸ்வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிறது. அந்த மேரு பர்வதம், நாகமேந்து மண் அப்படின்னு சொல்லி பூமி, திருவனந்தாழ்வானால தரிக்கப்படக்கூடிய பூமி. அதற்கு மேல மாகம்னு சொன்னா பரமபதம். மாகவேந்து வார்ப்புனல் ஆகாசத்தை தரிக்கக்கூடியதான ஆகாசத்தாலே தரிக்கப்படக்கூடியதான கங்கை. மாகமேந்து மங்குல், ஆகாசத்தால தரிக்கப்படக்கூடிய மேகம். அதுக்கு மேல ஓர் தீ, வைஸ்வானராக்னி. வாயு, உலகத்தை எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடியதான வாயு. இப்படி பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அமைந்து காத்து, நன்னா அந்த இடத்துல சமைந்து காத்து, ஏகமேந்தி நின்ன நீர்மை, பரமபதத்திலிருந்து ஆரம்பிச்சு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஏகமேந்தி நின்ன, இவன் ஒருத்தனாகவே இருந்து கொண்டு ஏந்தி நிற்கிறான். இந்த ஒரு பொருளை மற்றொரு பொருள் தரிக்கிறது, அந்த பொருளை வேறொன்று தரிக்கிறதுன்னு சொல்லி உலகத்துல வேறு வேறு பொருள்களை வேறு வேறு பொருள்கள் தரிப்பதை பார்க்கிறோம். ஆனா எல்லாவற்றையும் ஒருத்தனாக தரித்திருக்கிறது என்கிற தன்மை அது பகவானிடத்துல மட்டும்தான் உண்டு. ஏகமேந்தி நின்ன நீர்மை, ஏகம் ஒருத்தனாக ஏந்தி நின்ன நீர்மை, ஏந்தி இருக்கக்கூடிய சுபாவமானது நின்கணே என்னதே, உன்னிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. இப்ப ஏன் உலகத்துல பொதுவா ஒரு பொருளை மற்றொரு பொருள் தரிப்பதுன்றது உண்டேன்னு பகவான் காட்ட, அதெல்லாம் உண்டுப்பா. இருந்தாலும் எல்லா பொருள்களையும் ஒருத்தனை தரிப்பதுன்றது உன்னிடத்துல மட்டும்தான் உண்டு. ஆகையால் உன்னை சட்டுன்னு தெரிந்து கொள்ள இயலாது அப்படின்றதை காட்டுகிறார். இந்த யாவர்கான வல்லர் அப்படின்றத ஒவ்வொரு பாசுரத்திலும் வைத்துக் கொண்டுதான் வியாக்கியானம் செய்யப்படுகிறது. நீ இப்படிப்பட்டவனாக இருக்க யாவர் காண முடியும், யார் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதை காட்டுகிறார். ஆச்சு 6வது பாசுரம். இதுக்கு மேல 7வது பாசுரம். ஒன்னிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடுணர்ச்சியாய் ஒன்னிரண்டு காலமாகி வேலஞாலமாயினாய் ஒன்னிரண்டு தீயுமாகி ஆயனாயமாயனே ஒன்னிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே என்பது. இந்த 7வது பாசுரத்துல பகவான் ஒரு விஷயத்தை கேட்பதாக கொண்டு அதுக்கு பதில் சொல்லுகிறார் ஆழ்வார். யாராலும் காண முடியாது காண முடியாதுன்னு சொல்றீர், அதுக்கு காரணம் என்னன்னா, சில பேருக்கு ஞானம் குறைவாக இருக்கிறது, சக்தி குறைவாக இருக்கிறது. அப்படி குறைவாக இருக்கிறபடியால் அவர்களால் காண முடியவில்லை, அவ்வளவுதானே தவிர மற்றபடி யாராலும் காண முடியாதுன்றது கிடையாது அப்படின்னு பகவான் சொல்ல பார்க்க தெரிவிக்கிறார். ஞானம், சக்தி இவற்றையெல்லாம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ருத்ரன் முதலானவர்களாலும் உன்னை காண முடியாது, முழுக்க தெரிந்து கொள்ள இயலாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதை சொல்லும் பொழுது சில விஷயங்களை எல்லாம் சேர்த்து சொல்லுகிறார். பகவான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதனை சொல்கிறார். ஒன்னிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய்னு ஆரம்பித்து முதல் விஷயம் ஒன்னிரண்டு மூர்த்தியாய். ஒன்னிரண்டு மூணு, மூணு மூர்த்தியாக இருக்கிறான். திரிமூர்த்திகளாக பகவான் தான் ஆகிறான். இப்போ பிரம்மாவுக்கும் அந்தர்யாமி பகவான் தான், சிவனுக்கும் அந்தர்யாமி பகவான் தான், விஷ்ணுவாக பகவானே தான் இருக்கிறான். இதுல மூன்று மூர்த்தியாய்னு சொல்லாமல் ஒன்னிரண்டு மூர்த்தியாய்னு சொன்ன பொழுது எம்பெருமான் விலட்சணனாக இருக்கிறான், அவர்கள் இருவர் அவனால நிர்வகிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த வாசி தெரியும்படியாக ஒன்னு இரண்டு மூர்த்தியாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஒன்னிரண்டு மூர்த்தியாய் திரிமூர்த்திகளாக பகவான் இருக்கிறான். ஓரிடத்துல தானாகவே, மற்ற 2 இடங்கள்ல அவரவர்களுக்கு அந்தர்யாமியாகனு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய். உறக்கமோடு உணர்ச்சியாய்
இங்க உறக்கம் அப்படின்ற வார்த்தைக்கு அஜ்ஞானம்னு அர்த்தம். உறங்கும் பொழுது ஞானம் இருக்காது இல்லையா? ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைதான் உறக்கம்னு சொல்லப்படுகிறது. அந்த ஞானம், அதாவது உறக்கம் அஜ்ஞானம், உணர்ச்சின்னு சொன்னா ஞானம். ஞானமா இருக்கட்டும் அஜ்ஞானமா இருக்கட்டும், ரெண்டையும் பகவான் தான் நிர்வகிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டப்படுகிறது. இதை பத்தி ஏன் பேச வருகிறதுனா, அவன் மூணு மூர்த்தியா இருக்கிறானா, அதை பார்த்து ஒவ்வொருத்தரும் குழம்புகிறார்கள். சில பேருக்கு தான் தெளிவு ஏற்படுறது. அப்ப அந்த தெளிவை ஏற்படுத்தக்கூடியவனும் இவன்தான். யாருக்கு கலக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு கலக்கம் ஏற்படுத்தியவனும் இவன்தான். அதுதான் உறக்கமோடு உணர்ச்சியாய் அப்படின்னு தெரிவிச்சார். அதற்கு மேல ஒன்னிரண்டு காலமாகி, ஞானம் ஏற்படுவதற்குன்னு தக்க காலம் உண்டு, கலக்கத்துக்குன்னு சொல்லி சில காலம் உண்டு. என்னன்னு கேட்டா, சத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், ரஜஸ் அதிகமா இருக்கக்கூடிய காலம், தமஸ் அதிகமா இருக்கக்கூடிய காலம்னு மூணு விதமாக காலத்தை சொல்லலாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஒன்னிரண்டு காலமாகி, ஒன்னு ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சத்வகுணம் அதிகமா இருக்கக்கூடிய காலம், மற்ற ரெண்டு அஜ்ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. அந்நியதா ஞானம் விபரீத ஞானம்னு பிரிச்சு சொல்லுவார்கள். அந்த அந்நியதா ஞான விபரீத ஞானங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய ரஜோகுணம் அதிகமாகவும் தமோகுணம் அதிகமாக இருக்கக்கூடியதான காலம், மூவகைப்பட்ட காலம் ஒன்னிரண்டு காலமாகி, அந்த காலத்துக்கும் நிர்வாககன் பகவான் தான். வேலை ஞாலம் ஆயினாய், ஞாலம்னா பூமி, வேலைன்னு சொன்னா கடல், கடல் ஞாலம், கடலால் சூழப்பட்ட ஞாலம் பூமி, அந்த பூமியாக இருக்கிறான் பகவான் அப்படின்னு சொன்னா அந்த பூமிக்கு நிர்வாககன் பகவான் தான். ஞானம் முன்னாடி பேசப்பட்டது இல்லையா, அந்த ஞானம் கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடம், அதுக்கும் இவன் தான் நிர்வாககன். வேலை ஞாலமாயினாய், அதுக்கு மேல தெரிவிக்கிறார், ஒன்னிரண்டு தீயுமாகி. அந்த யார பகவானை அடைய விரும்புகிறார்களோ, இப்ப பாருங்க, பகவான் மூன்று மூர்த்தியா இருக்கிறான். அவனுடைய தன்மையை சில பேர் தான் அறிகிறார்கள். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய காலம் சத்துவகுணம் அதிகமாக இருக்கக்கூடியதான காலம். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வேலை ஞாலம். அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மங்களுக்கு தேவைப்பட்ட அக்னிகள் ஒன்னிரண்டு தீ. அங்கே 5 தீக்கள் பார்த்தோம். அதுல 3 முக்கியம்னு சொல்லி அங்கே சொல்லியிருந்தேன். அதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். ஒன்னிரண்டு தீயுமாகி, இதெல்லாம் இருக்க ஆயனாய மாயனே, ஆயனாக வந்திருக்கிறான், கண்ணனாக வந்திருக்கக்கூடிய மாயனே, இதுதான் பகவான் இதெல்லாமாக இருக்கிறான்றதை வர்ணிச்சுட்டு கடைசியில தெரிவிக்கிறார். ஒன்னிரண்டு கண்ணினானும் உன்னை ஏத்த வல்லனே. என்னமோ ஞானம் சக்தி இருந்தா பார்த்துடலாம்னு தெரிவிக்கிறீரே, ஒன்னிரண்டு கண்ணினான், 3 கண்களை உடையவனான ருத்ரனும் கூட உன்னை ஏத்த வல்லனே, உன்னை சரியாக புரிந்து கொண்டு ஏத்த ஸ்துதிக்க வல்லனே. அவனுக்கு மட்டும் சாமர்த்தியம் இருக்கா என்ன? அவனுக்கும் கிடையாது அப்படின்றதை தெரிவிக்கிறார். ஆக இந்த பாசுரத்துல பகவானுடைய பெருமையை எல்லாம் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட உன்னை ஒன்னிரண்டு கண்ணினான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கண்மூர்த்தி ஆகிற சிவபெருமான், அவன் மட்டும் பாடி விடுவானா என்ன, ஏத்தி விடுவானா என்ன, உன்னை ஏத்த வல்லனே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது 7வது பாசுரம் ஆச்சு. இதுக்கு மேல 8வது பாசுரம். 8வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். ஆதியானவானவர்க்கும் அண்டமாயவப்புறத்து ஆதியானவானவர்க்கும் ஆதியானவாதினி, ஆதியான வானவாணரந்த காலம் நீ உரைத்தி ஆதியான கால நின்னை அவர் காண வல்லரே. பிரம்மருத்ராதிகளால உன்னை அறிய முடியாது என்பது கிடையாது. உன்னையே தினப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரிகளாலும் அறிய முடியாது என்பதனை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ஆதியான வானவர்க்கும் அண்டமாயவப்புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி. சரி, இங்க பார்த்தோமே ஆனால் முதல்ல ஆதியான வானவர். இங்க ஆதீன வார்த்தைக்கு காரணம்னு அர்த்தம். காரணமாக இருக்கக்கூடிய வானவர்கள் இந்த உலகத்துல சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், பிரளயத்துக்கு காரணம்னு சில தேவதைகள் உண்டு, வானவர்கள் உண்டு. அவர்கள் ஆதியான வானவர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். பிரம்ம இந்திர ருத்ர முதலானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதியான வானவர்க்கும் அண்டமாயவப்புறத்து ஆதியான வானவர்க்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு கேட்டா நித்திய சூரிகள் இந்த இடத்துல சொல்லப்படுகிறார்கள். அவ எங்க இருக்கான்னா அண்டமாய அப்புறத்து அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்புறத்து அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதிக்கு அப்புறம், வேற இந்த பிரகிருதியை தாண்டி அண்டம்னு சொல்லப்படக்கூடிய
பரமபதத்தில் இருக்கக்கூடிய ஆதியான வானவர் அப்படின்னு சொல்லி விதமாக பார்த்து அர்த்தம் நாம் இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆதியான வானவர்க்கும் அப்புறத்து அண்டமாய ஆதியான வானவர்க்கும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அண்டம் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த பக்கம் இருக்கக்கூடியதான பரமபரம், அந்த பரமபரத்தில் இருக்கக்கூடிய ஆதியான வானவர்கள், அந்த வானவர்க்கும் ஆதியான ஆதினி, அவர்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஆதினி அப்படின்னு தெரிவிக்கிறார். இவருங்க ஆதியான ஆதினி 2 தடவை ஆதின்னு சொல்றார். இந்த மாதிரி இடங்கள் என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஆரம்பத்துல சொன்னேன் ஆதி என்கிற வார்த்தை காரணம்னு அர்த்தம் உண்டு, பிரதானன் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஆதியான ஆதினின்னு சொன்னா காரணமாக இருக்கக்கூடிய பிரதானன் நீ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆதியான ஆதினி. இதை எப்படி வைத்துக் கொள்ளலாம்னா, முதல்ல ஆதியான வானவர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த வானவர்க்கும் ஆதியாக இருக்கிறான் பகவான். அண்டமாயவப்புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியாக இருக்கிறான் பகவான் அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ள வேண்டியது. ஆதியான வானவர்க்கும் அண்டமாயவப்புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி. அப்ப அந்த நித்திய சூரிகளுக்கும் சத்தாதி ஹேதுவாக பிரதானனாக இருக்கக்கூடியவன் பகவான்றதுனால அவர்களாலும் அவனை முழுக்க அறிய முடியாதுன்றது தெரிகிறது. அது மேல தெரிவிக்கிறார், ஆதியான வானவாணர் அந்த காலம் நீ உரைத்தி. அதாவது வானவாணர், வாணர் அப்படின்ற வார்த்தைக்கு நிர்வாககர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆதியான வானவாணர் ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடியவர்கள் ஆதியான வானவாணர், வானம் மேல் இருக்கக்கூடிய லோகங்கள், அதுக்கு நிர்வாககர்களா இருக்கக்கூடிய பிரம்மா முதலானவர்கள், அவர்களுடைய அந்த காலம், சம்ஸ்கிருதத்துல அந்த கால, அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய முடிவு காலம், அந்த காலத்தை நீ உரைத்தி, நீதான் சொல்லுகிறாய். அப்ப அவர்களுடைய முடிவு காலத்தை நீ சொல்லுகிறாய், சொல்லி இருக்கிறாய் கீதையிலேன்னு சொல்லி அவிதமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நீ ஆதியான வானவாணர் அந்த காலம் நீ உரைத்தி, ஆதியான கால நின்னை யாவர் காண வல்லரே. அது மட்டுமில்லாமல் ஆதியான காலம் பிரளய காலம் அர்த்தம். அந்த பிரளய காலத்துக்கும் நிர்வாககனா இருக்கக்கூடிய நின்னை யாவர் காண வல்லரே. நித்திய சூரிகளுக்கும் நிர்வாககனாக, இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரம்மா முதலானவர்களுடைய முடிவு காலத்தை சொல்லக்கூடியவனாக, பிரளய காலத்துக்கே நிர்வாககனா இருக்கக்கூடிய உன்னை யாவர் காண வல்லர் என்பதனை 8வது பாசுரத்துல காட்டியிருக்கிறார். முதல் 9வது பாசுரம், தாதுலாவு கொன்னை மாலை துண்ணு செஞ்சடை சிவன் நீதியால் வணங்கு பாத நின்மலா நிலாயசீர் வேதவாணர் கீத வேள்வி நீதியான கேள்வியார் நீதியால் வணங்குகின்ற நீர்மை நின்கண் இன்னதே தெரிவிக்கிறார். தாதுலாவு கொன்னை மாலை, கொன்றை பூவின் மாலைகளை கொண்டிருப்பான் சிவபெருமான் அப்படிங்கிறது பிரசித்தம். தாதுலாவு அப்படின்னு சொன்னா இந்த தாத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மகரந்த துகள் அதையெல்லாம் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய கொன்ற மாலைகளை கொண்டிருக்கிறான் ருத்ரன். தாதுலாவு கொன்றை மாலை துண்ணு செஞ்சடை சிவன், துண்ணுன்னு சொன்னா நெருங்கி இருக்கக்கூடிய, சிவந்து இருக்கக்கூடிய சடையுடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சிவன் நீதியால் வணங்கு பாத, நீதியால் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரீதியிலே அவிதமான வழியிலே வணங்குகிறான். அப்படி வணங்கும்படியான பாதம் கொண்டவனே தாதுலாவு கொன்னை மாலை தொன்னு செஞ்சடை சிவன் நீதியால் வணங்கு பாத. அவர் தெரிவிக்கிறார், நின்மலா, நின்மலா அப்படின்னு சொன்னா நிர்மலன், எவ்விதமான அழுக்கும் இல்லாதவன், எவ்விதமான குற்றமும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். நின்மலா, நின்மலா. நான் மற்றவர்கள் வேறொரு பிரயோஜனத்தை வந்து, பிரயோஜனத்தை ஆசைப்பட்டு வந்து ஆசிரயித்தாலும் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை பகவான் கொடுக்கிறான். நின்மலனாக இருக்கிறான், குற்றமற்றவனாக இருக்கிறான். நின்மலா நிலாயசீர், நிலாயசீர் வேதவாணர் கீத வேள்வி நீதியான கேள்வியார் மேல தெரிவிக்கிறார். நிலாயசீர் அப்படின்னு சொன்னா நல்ல குணம் கொண்டதுன்னு அர்த்தம். நல்ல குணம் கொண்டது எதுன்னு கேட்டா வேதம் அப்படின்னு சொல்லலாம். நிலாயசீர் வேதம், நல்ல குணங்கள் கொண்டது, பலவிதமான ஏற்றங்கள் கொண்டதான வேதம். அந்த வேதவாணர், அந்த வேதத்தை நிர்வகிக்கக்கூடிய பெரியோர்கள், அந்த வேதவாணர் வேதத்தை எல்லாம் நன்கு அபியசித்து இருக்கிறார்கள். அது மேல கீத வேள்வி யாகங்களை எல்லாம் பண்ணுகிறார்கள் அவர்கள். அந்த வேள்வியை பத்தி சொல்லும் பொழுது கீத வேள்வின்னு சொல்றாங்க. பொதுவா யாகங்கள் அப்படின்னு சொன்னா அங்க சாமகானம் ஒலித்து கொண்டு இருக்குமா.
அது எந்த சந்தர்ப்பத்துல எவ்விதமான சாமம் சொல்ல வேண்டும் அதெல்லாம் நல்லா காட்டப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அப்போ கீத வேள்வினா சாமகானம் நிறைந்திருக்கக்கூடிய யாகங்கள். அந்த யாகங்கள் நீதியான கேள்வியார், நல்ல நீதியான முறையில இருக்கக்கூடியதான கேள்வி, நல்ல கேள்வி ஞானம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பாருங்க, நிலாயசீர் வேதவாணர் கீத வேள்வி நீதியான கேள்வியார் அப்படின்னு சொல்லி வைதிகாகிரேசரர்கள், வேதத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதுக்கு மேல யாகங்களை சரியாக அனுஷ்டிக்கக்கூடிய விதமான ஞானம் படைத்தவர்கள், கேள்வி ஞானம் கொண்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீதியால் வணங்குகின்ற நீர்மை, முறையாலே வணங்கும்படியான நீர்மை தன்மையானது நின்கணே, நின்கண் இன்னதே, உன்னிடத்திலேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ பெரிய ருத்ரனாக இருந்தாலும் வைதிக ஜனங்களாக இருந்தாலும் அனைவரும் உன்னைத்தான் ஆசைக்கிறார்கள். ஆகையால் நீதான் பெரியவன், எல்லாரும் ஆசைக்கும்படியான ஏற்றம் படைத்தவன் நீதான் என்பதனை இந்த 9ஆம் பாசுரத்தில் தெரிவித்தார். 10வது பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். இது நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை காட்டக்கூடியதான பாசுரம். நன்றாக அனுபவிக்க வேண்டிய ஒரு பாசுரம். இருந்தாலும் நமக்கு சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஆக போறது. அந்த அளவுக்கு நாழி எடுத்து நல்ல சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த ஒரு திவ்ய பிரபந்த தாரை அப்படின்ற இதுவே எல்லா பாசுரத்தினுடைய முழு அர்த்தங்களையும் அனைவருக்கும் சொல்லிவிட வேண்டும், காட்டிவிட வேண்டும் என்பதற்காக வந்தது கிடையாது. இதை கேட்க கேட்க இன்னும் ஆர்வம் பெருகி காலக்ஷேபங்களை இன்னும் நன்னா கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்றது அடியன் கருத்து. அப்படிதான் அடியன் கருதுகிறேன். பெரியவர்களுடைய திருவுளம் அப்படித்தான்னு சொல்லி அடியனுடைய திருடமான நம்பிக்கை. ஏனென்றால் இப்போ அடியன் சொல்லிட்டு வரக்கூடிய பாசுரங்களில் எவ்வளவோ அம்சங்கள் விடுபடுகின்றன. ஏன்னா அந்த வியாக்கியானங்களை பார்த்தா அவ்வளோ அர்த்த விசேஷங்களை பொழிந்துள்ளார்கள் நம் பெரியோர்கள். ஆகையால சுருக்கமா கடைசி பாசுரத்தை சொல்லி முடிச்சுடுறேன். தன்னுளே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கடல், தன்னுளே திரைத்தெழுந்தடங்குகின்ற தன்மை போல், நின்னுளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும், நின்னுளே அடங்குகின்ற நீர்மை நின்கணின்னதே. தன்னுளே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கடல், தன்னுளே திரைத்தெழுந்தடங்குகின்ற தன்மை போல். அதாவது ஒரு கடல் இருக்கிறது. அந்த கடலானது தனக்குள்ளேயே அந்த கடல்ல இருந்து என்ன ஆகிறதுன்னு கேட்டா திரை கிளம்புகிறது. திரைனா அலைன்னு அர்த்தம். தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்கவெண் தடங்கடல். திரைனா அலைன்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல தரங்கம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அலையை குறிக்கிறது. திரைத்து எழும் அப்படின்னு சொன்னா கிளர்ந்து எழும்னு அர்த்தம். தன்னுள்ளே கிளர்ந்து எழும் தரங்கங்கள், அலைகளை கொண்டதான வெண் தடங்கடல், வெண்ணிறம் கொண்டதான பெரிய கடல். சொல்லி கடல்ல எங்க வெளுப்பான நிறம்னு கேட்டா நிறைய அலைகள் எல்லாம் கிளம்பி வருகின்றனவோ, அந்த அலைகள் எல்லாம் வரும்பொழுது ஒரு விதமான நுரை ஏற்படும், எல்லாம் வெளுப்பா தெரியறது. அதனால வெண் தடங்கடல்னு புரிஞ்சுக்க வேண்டியது. தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். ஒரு சமயம் நல்லா காத்து வீசுறது. காத்து வீசும் பொழுது இந்த பக்கத்திலேருந்து அலை, அந்த பக்கத்திலேருந்து அலைன்னு சொல்லி எல்லாம் கிளர்ந்து எழுந்து வருகின்றன. வெளுப்பா தோன்றது முழு கடல். அதே அந்த வாயு ஓஞ்ச உடனே என்னாகிறதுனா தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். அதுவே திருப்பி தனக்குள்ளேயே கிளர்ந்தெழுந்து அடங்கி விடுகிறது. இப்ப இந்த திரைகள் எல்லாம் ஏற்பட்டனவே, அலைகள் எல்லாம் முன்னாடி ஏற்பட்டனவே. ஆமாம், வாயு அதிகமாக இருக்கும் பொழுது மேல மேல கிளர்ந்தது. அதே அந்த வாயு ஓய்ந்தவுடனே அந்த அலைகள் எல்லாம் அந்த கடலுக்குள்ளேயே அடங்கி விட்டன, இல்லையா? அதே போலத்தான் அடங்குகின்ற தன்மை போல் நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும், நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை நின்கண்ணின்னதே. அதே போலத்தான் எம்பெருமானிடத்திலிருந்து நிற்பவும் திரிபவும், நிற்கக்கூடியவைகளும் சஞ்சரிக்கக்கூடியவைகளுமான இந்த பொருள்கள் எல்லாம் பிறந்து இறந்து நின்னுளே அடங்குகின்ற நீர்மை. அப்போ பகவான் சங்கல்பிக்கிறான். கடல்ல வாயு வந்தது, பகவானிடத்துல சங்கல்பம் ஏற்படுகிறது. இப்போ பகவான் அப்படின்னு கடல்னு பார்க்கும் பொழுது முன்னாடி பார்த்த விஷயங்கள் சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் அடங்கி இருக்கக்கூடிய கடல். அதுல பகவானுடைய சங்கல்பமாகிற வாயு வந்த உடனே அந்த பகவான், அந்த சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மமே அதுல அலைகள் ஏற்படுகின்றன. அப்ப அர்த்தம் என்ன? அந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சேத்தனா சேத்தனங்கள் ஸ்தூலமாக ஆகின்றன அர்த்தம்.
அப்போ அந்த சங்கல்பம் இப்ப சிருஷ்டி காலம் நடக்க வேண்டும்னு ஏற்படும் பொழுது அவ்விதமாக அந்த விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மத்து இடத்திலேயே தான் இந்த ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாம் உண்டாகின்றன. அதுக்கு மேல பகவான் ஆச்சு போதும் சிருஷ்டி, பிரளய காலம் வர வேண்டியதுன்னு சங்கல்பித்த உடனே அதே எம்பெருமானிடத்துல அனைத்தும் அடங்கி விடுகின்றன. அப்போ எம்பெருமானுடைய சரீரமாகத்தான் எல்லாம் இருக்கின்றன, எப்பொழுதும் இருக்கின்றன அப்படின்ற அர்த்தத்தை காட்டுவதாக இருக்கக்கூடிய பாசுரம். நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இந்த இடத்துல காட்டணும்னு சொன்னா பல விஷயங்களை சொல்ல வேண்டும். அதை வேறொரு சந்தர்ப்பத்திலே வல்லவருவாய் கேட்டு உணர வேண்டியதுன்னு சொல்லி பிரார்த்தித்து நிற்கிறேன். நின்னுள்ளே பிறந்திறந்து நிற்பவும் திரிபவும் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை. உனக்குள்ளே நின்னுள்ளே பிறந்து இறந்து தோன்றி அழியக்கூடிய நிற்பவும் திரிபவும், நிற்கக்கூடியவைகள் தெரியக்கூடியவைகள் அவைகளெல்லாம் நின்னுள்ளே அடங்குகின்ற நீர்மை, உனக்குள்ளேயே ஒடுங்கி நிற்கக்கூடிய அவ்விதமான ஸ்வபாவம் நின்கணே நின்கணே நின்றதே. அதாவது நின்கண் நின்றதே இருக்கா, நின்கணே நின்றது, உன்னிடத்திலேயே இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எம்பெருமான் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறான், உபாதான காரணமாக இருக்கிறான். இப்போ அலை உண்டாச்சு, அங்க வெண்மை எல்லாம் ஏற்பட்டது. எங்க ஏற்பட்டதுன்னா புதுசா கடல்னு வேற ஏதாவது தனியா வந்துதான் என்ன, அந்த கடலே தான் அலையாக பரிணமிச்சது. அதுவேதான் திரும்பி ஓஞ்சு அந்த அலைகள் எல்லாம் கடலுக்குள்ளே அடங்கி விட்டது. அதே போல சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருக்கக்கூடிய பிரம்மம் சங்கல்பித்து ஸ்தூலமாக ஆக்கியது. அந்த சங்கல்பம் குலைஞ்சுது, அதுக்கு மேல பிரளயம் வர வேண்டும்னு சங்கல்பித்தது பிரம்மம். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்ட எல்லாம் அந்த விசிஷ்ட பிரம்மமாகிற கடலுக்குள்ளேயே ஒடுங்கி விட்டது, அடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம். மேலும் வேற விதமாகவும் சொல்வதற்கு இந்த இடத்துல உள்ள ஸ்வரூபம்னு சொல்ல விதமாகவும் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு விதமான அர்த்தத்தை சொல்லி நிற்கிறேன். ஆக 10 பாசுரங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். எம்பெருமான் தான் உலகத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமானை பத்தி யாராலும் தெரிந்து கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலவிதமாக இப்படி இருக்கிறாய் இப்படி இருக்கிறாய் ஆகையால் அறிய முடியாது ஆகையால் அறிய முடியாதுன்னு சொல்லிக் கொண்டு வந்தவர் 10வது பாசுரத்துல இவ்விதமான காரணமாக நீ இருக்கிறாய். இந்த உபாதான காரணத்துவத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை யாருதான் அறிய முடியும், யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லி இதை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். பலவிதமான சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் உட்கொண்டதான ஒரு 10 பாசுரங்கள்னு சொல்ல வேண்டும். இந்த திருச்சந்த விருத்தத்துல சாஸ்திரார்த்தங்களும் வரும், பல இடங்கள்ல பலவிதமான சாம்பிரதாயிக அர்த்தங்களும் நிரம்பி இருக்கும். ரொம்ப அழகான திருச்சந்த விருத்தம், அதை தொடங்கி இருக்கிறோம். மேலே வரக்கூடிய இந்த உபன்யாசங்களிலே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த பாகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியதாய் பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். குற்றங்குறைகள் பல வந்திருக்கும். காரணம் ஒரு வேகமா எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஆசையினால சில இடங்கள்ல சில பிழைகள் ஏற்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டு போச்சுன்னு சொல்ல வேண்டும், இங்க இன்னும் சொல்லணும் இங்க சொல்லணும் ஒரு ஆசை இருந்தாலும் கூட அது சொல்லிட்டே போனா அப்படியே அதிகமாயிடுறது. அதனால கடைசியில 5-6 பாசுரங்கள் கொஞ்சம் வேகமாக சொல்லும்படியாகத்தான் நேர்ந்திருக்கிறது. அந்த குற்றங்குறைகளை எல்லாம் நீக்கி குணங்களை மட்டும் இந்த இடத்துல கொள்ள வேண்டியதுன்னு பிரார்த்தித்துக் கொண்டமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாதர் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.